கர்த்தருக்கு மகிமை. நாம் இந்த காலவேளையில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களை படிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களை நாம் நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். அல்லேலூயா. 1 யோவான் 1, 8, 9 வசனங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். எடுத்துக்கொண்டவர்கள் அப்படியே மெதுவாக எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்து கொஞ்சம் படியுங்கள், பார்ப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்கு. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். If we say that we have no sin, we are deceiving or fooling ourselves, and the truth is not in us. If we confess our sins, He will make us clean. உலகம் முழுவதும் எல்லா சபையிலேயும் இயேசுநாதரை பற்றி சொல்றதை விட பாவம் பாவம் பாவோனே சொல்றாங்க. பாவத்தை பற்றி சொல்லாத பிரசங்கிய நான் இதுவரையிலும் பார்த்ததே இல்லை. எல்லா சபையிலையும் பாவம் பாவம். ஏன்னா ஆதியிலே தேவன் மனிதனை தன்னுடைய சாயலின்படி சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அங்கே பாவம் ஆரம்பித்தது. பாவம்னா என்ன? ஆண்டு சொல்றத மீறி செய்கிறது தான் பாவம். மிஸ்ஸிங் த கோல் இஸ் சின். நம்ம லட்சியத்தை தவற விடுவது பாவம். பாவம். ஆண்டவரை சந்தேகிப்பது பாவம். கெட்ட காரியங்களை செய்வது பாவம். பாவம்னா நமக்கு தெரியாமல் இல்லை. யாராவது நம்மிடத்தில் நீங்க பாவம் செய்தீங்களா? நான் எல்லாம் ஒரு பாவம் செய்யலைன்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. எல்லாரும் கிழவனும் கிழவியும் சின்ன பிள்ளைகள் கூட பொய் சொன்னவனும் பாவம் செய்யலைன்னு தான் சொல்றான். கெட்ட வார்த்தை பேசினவனும் பாவம் செய்யலைன்னு தான் சொல்றான். நிஜாம் பார்த்து போடுறவனும் பாவம் செய்யலைன்னு தான் சொல்றான். பரவாயில்ல, யாரு தான் பாவம் செய்தாங்களா? யார் பாவம் செய்தான்னு நான் சொல்லட்டுமா? பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் இயேசு வெளிப்பட்டார். சாத்தானால வஞ்சிக்கப்பட்டு ஆண்டவரை சந்தேகித்து ஆண்டவர் விளக்கிறத ஆதாமும் ஏவாளும் செய்தார்கள். அதுதான் பாவம். சாத்தான் நம்மை சில வேளையில வஞ்சித்துறான், ஏமாத்திடுறான், திசை திருப்பிடுறான், ரூட்டை மாத்திடுறான், நம்ம தடுமாற பண்ணி தவறை செய்ய வைக்கிறான். அதுக்கு பேரு தான் பாவம். நானும் ஒரு பாவம் செய்யல, நீ பாவம் செய்யலையே. வேதத்தில் நாம் படிச்சுக்கிற ரோமருக்கு நிருபத்தில் பவுலப்போஸ்தலன் சொல்றார், எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நல்லவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. All have sinned and come short of the glory of God. எல்லாரும் பாவம் செய்தாங்க, இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர. பாவம் இல்லாத பரிசுத்தர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். நீங்களும் நானும் பாவம் செய்தவர்கள் தான், அதை ஒத்துக்கொள்வோம். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். The soul that sinneth shall die. பாவம் செய்கிற ஆத்துமா செத்து போயிருமா? பாவத்துக்கு சம்பளம் மரணமா? இப்ப நான் உண்மையா சொல்றேன், இந்த உலக வாழ்வில் நம்மை கடந்த காலத்தில் பலர் ஏமாற்றி இருக்கிறாங்க, வஞ்சித்து இருக்கிறாங்க. பண விஷயத்துல, பொருள் விஷயத்துல நம்ம எவ்வளோ பேர் ஏமாத்திட்டாங்க. இதுவரையில் என்ன யாரும் எந்த விஷயத்திலும் ஏமாத்தவே இல்லைன்னு சொல்லுங்க. இங்க யாரா இருந்தா யூ கேன் ஷோ ஃபோர்த் யுவர் ஹேண்ட், உங்க கையை உயர்த்தி காண்பிக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு நாள்ல யாரோ ஒருவர் நம்மை வஞ்சித்து விட்டார்கள், ஏமாத்தி விட்டாங்க. பண விஷயத்திலோ பொருள் விஷயத்திலோ, வேலை வாங்கி தாரேன்னோ, அதில் டிரான்ஸ்பர் வாங்கி தாரேன்னோ, ப்ரொமோஷன் வாங்கி தாரேன்னோ, தொழில் தாரேன்னோ, அந்த தோட்டத்தை வாங்கி தாரேன்னோ ஏமாத்திட்டாங்க. வாழ்க்கையில பல விஷயங்களில் நம்ம ஏமாந்து போனவங்க, அது உண்மை. வஞ்சிக்கப்பட்டோம். We were deceived by the men of this world. மனுஷனால வஞ்சிக்கப்பட்டோம். இன்னும் கடந்த பல ஆண்டுகள் பிசாசுனால நம்ம வஞ்சிக்கப்பட்டோம். கேய்தான் கடவுள் நினைச்சு மண்ணை எடுத்து அதுக்கு கண்ணு மூக்கெல்லாம் வச்சு அதுக்கு எண்ணெய் ஊற்றி விளக்க கொளுத்தி சூடஞ்சாமரம் எழுதி சாமியே காலை பிடிச்சி இழுத்து என்னெல்லாமோ பரிதாபம். சாத்தான் பல காலம், நீண்ட காலம் நம்ம அநேகரை வஞ்சித்து வச்சிருந்தார். சாத்தானால நம்ம வஞ்சிக்கப்பட்டிருந்தோம், அது உண்மை. சாத்தானுடைய வஞ்சகத்திலிருந்தும் மனிதனுடைய வஞ்சகத்திலிருந்தும் ஆண்டவர் நம்ம விடுதலையாக்கி விட்டார். ஹல்லேலூயா. காப்பாற்றினார், தெளிவுபடுத்தினார்.
நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிட்டு, ஓஹோ கல்லும் மண்ணும் எம் கடவுள் அல்ல, கையில் சித்திரம் தெய்வம் அல்ல. கல் மண்ணும் கடவுள் இல்லைன்னு நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிட்டு. முன்னால பூஜாரி சொன்னா, எங்க தாத்தா சொன்னாரு, எங்க அப்பா சொன்னாருன்னு எல்லாம் வஞ்சிக்கப்பட்டு வீணா நம்பி ஏமாந்து போயிட்டு இருந்தோம். ஆண்டவர் இயேசுதான் ரட்சகர், ஆண்டவர் என்பதை நம்ம அறிஞ்சு தெளிவு கிடைச்சிட்டு, மாதாவே அர்ச்சிஷ்டம் மரியாதை சரஸ்வருடைய மாதாவே வேண்டிக் கொள்ளுங்க. மாதா இயேசுவை பெற்ற தாய். அவங்க கடவுள் கிடையாது. அவங்க அவங்க அங்க வேளாங்கண்ணியில நிற்கிறாங்க. இது போல அப்பட்ட போய் வேற ஏதாவது உண்டா? பெரிய போய் மக்களை ஏமாத்துற ஒரு வஞ்சகம். வேளாங்கண்ணியில மாதா இருக்கிறாங்க, அங்க இல்லவே இல்லை. சத்தியமா சொல்றேன், 1000 பேர்ல 1 கோடி பேர் கேட்டாலும் உண்மையை தான் நம்ம சொல்ல முடியும். பொய்யைக்கு எல்லாம் நம்ம ஒத்துழைக்க முடியாது. மாதா எங்க இருக்கிறாங்கன்னா பரதீசிலே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இளைப்பாறிட்டு இருக்கிறாங்க. அவங்க இயேசுவை போல அவங்க உயிரோடு எழும்பவில்லை. மரித்தவர்களிலே உயிரோடு எழுந்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். பாவம் இல்லாத பரிசுத்தர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். உயிரோடு எழுந்ததும் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ரைட். பல அர்ச்சிஸ்டர்கள் எல்லாம் நமக்கு என்ன செய்வாங்க? அர்ச்சிஸ்டர்களும் அவர்கள் பரதேசிலே இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். ராயப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டும். அந்தோணியார் எல்லாம் ஆண்டவர் ராஜ்யத்தில் இளைப்பாரிட்டு இருக்கிறாங்க. அவங்க இப்ப எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. they can't do anything. அப்படி ஒரு வஞ்சகம் நமக்கு இருக்கக்கூடாது. அர்ச்சிஸ்டர்கள், மாதா, இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஆண்டவர். அவர் தான் ரட்சகர். அவர் தான் நமக்காக இப்பொழுதும் பிதாவாகிய தேவனிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக எல்லாம் செய்ய வல்லவர் இயேசு. மரணத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்தவர், நமக்காக எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. இயேசுதான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்படி ஒரு தெளிவு கிடைச்சிட்டு, இதெல்லாம் தெளிவு உங்களுக்கு கிடைச்சதா? இந்த தெளிவெல்லாம் எத்தனை பேர் கிடைச்சிருக்கு? ஹல்லேலூயா சொல்லுவோம், கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த தெளிவெல்லாம் நமக்கு கிடைச்சிட்டு, வெரி குட், ரொம்ப சந்தோஷம். ஆனா நமக்கு ஒரு தெளிவு இன்னும் கிடைக்க வேண்டியது இருக்கு. இன்னும் ஒரு பகுதியில நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டியது. எப்படின்னா, நமக்கு பாவம் இல்லை என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்தால் என்னை நானே வஞ்சித்துக் கொள்கிறேன், ஏமாற்றிக் கொள்கிறேன். என்னை இன்னொருவன் ஏமாத்தினான், சாத்தான் ஏமாத்தினான், புனிதர்களுக்கு பேர சொல்லி இன்னும் யாரெல்லாம ஏமாத்தினான். இப்ப என்ன நானே ஏமாத்திட்டு இருக்கிறேன். அது எப்படிங்க? அது எப்படின்னா, உனக்கு பாவம், உன்னிடத்தில் பாவம் இல்லை, உன்னிடத்தில் பாவம் இல்லை என்று நீ சொல்லிக்கொண்டே இருப்பாயானால் உன்னை நீயே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாய். எனக்கு ஒரு பெரிய பணக்கார மனிதனை குறித்து ஒரு பரிசுத்தவான் என்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் சொன்னாரு, அவர் பெரிய பணக்காரர், கோடீஸ்வரன். அவர் என்ன செய்வாராம், ஆண்டவரை அறிந்தவர், இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர். ஒவ்வொரு நாளும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னால தற்பரிசோதனை பண்ணி கொண்டுதான் தூங்குவாராம். தற்பரிசோதனைனா என்ன? இன்றைக்கு நான் என்ன தவறாக பேசினேன், என்ன தவறாக நினைத்தேன், எந்த தவறான இடத்துக்கு சென்றேன், எந்த தவறான காரியத்தை பார்த்தேன் என்று தற்பரிசோதனை பண்ணி கொண்டுதான் தூக்கத்துக்கு செல்வார். அப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் குடியிருக்க முடியாது. அப்படிப்பட்டவர்கள் பாவத்தில் வாழ்வதற்கு இடமில்லாமல் போய்விடுகிறது. அப்படிப்பட்டவங்க ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்பட்டு ஆண்டவர் அண்டையில் கிட்டி சேர்கிறார்கள். நம்ம நிலைமை அப்படி இல்லை. ரட்சிக்கப்பட்டு விட்டேன், பாவ மன்னிப்பை பெற்று விட்டேன். ஒரு நாளில் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஆர் ஒன் டே, ஒரு நாளில் ஆண்டவர் இயேசு என் பாவங்களை மன்னித்தார். ஒரு நாள் இயேசு உன் பாவங்களை மன்னித்தார். நானும் ஒத்துக்கொள்கிறேன், நீ சொல்லுகிறது சரியேதான். அந்த பாவ மன்னிப்பு கண்டு நான் ஞானஸ்நானம் பெற்றுவிட்டேன். வெரி குட். நீங்கள் ஞானஸ்நானம் பெற்று ரொம்ப சந்தோஷமான காரியம், நல்ல காரியம். கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்ணிவிட்டீர்கள். அதுக்கு பிறகு நீங்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து காத்திருந்து ஜோம் பண்ணி பரிசுத்தாயம் பெற்றுவிட்டீங்க. அதுக்கப்புறம் இப்ப எனக்கு எந்த பாவமும் கிடையாது. நான் இப்ப சிகரெட் குடிக்கல, பீடி குடிக்கல, சினிமா பார்க்கல, கல் குடிக்கல, அப்படியா? ஒரு பாவம் இல்லை, ஒரு பாவம் இல்லை. இல்லை, இயேசு கிறிஸ்துவிடத்துல தான் ஒரு பாவமும் இல்லை. உங்களிடத்தில், நம்மிடத்தில் சில வேளைகளில் சில பாவம் வந்து விடுகிறது. கோபத்தின் மிகுதியினால ஒரு பாவம் வந்து விடுகிறது. சண்டை போட்டு ஒரு பாவம் செய்து விடுகிறோம். ஆசைப்பட்டு ஒரு பொருளை எடுத்து கேட்காமல் பறித்து தின்னு விடுகிறோம். அது பேர் தான் திருடுகிறோம். ஒரு தவறு செய்து விடுகிறோம்.
நமக்கே அது செய்து பிறகுதான் ஓ நம்ம தப்பு பண்ணிட்டோமே. சும்மா போன நாயை நீ காலால உதைச்ச, அதெல்லாம் நாயெல்லாம் உதைக்கிறதெல்லாம் பாவம் இல்லை, அது பாவம் இல்லை, அது சாபம். அது தெரிஞ்சுக்க. நான் எங்கள்கிட்ட பாவம் இல்லை இப்ப கிடையாது. நாங்கெல்லாம் பரிசுத்தவான்கள், நாங்கெல்லாம் பரிசுத்தவான்கள், பக்த சிரோமணிகள் என்று ஒரு தேவ மனுஷன் சொல்வார். பக்த சிரோமணிகள். என்கிட்ட பாவம் இல்லைன்னு யார் எனக்கு என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யார் சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் சொல்லி இருக்கிறார். வேற ஒரு மனுஷன் இதுவரையிலும் சொன்ன சரித்திரமே இல்லை, ஒருத்தராலும் சொல்ல முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் முதற்கொண்டு என்ன சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? பாவிகளில் பிரதான பாவி நான் விரும்புகிற நன்மை செய்ய முடியாமல் விரும்பாத தீமை செய்கிறேன். அதற்கு காரணம் எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று குறிப்பிடுகிறார். எங்கள்கிட்ட எல்லாம் ஒரு பாவம் இல்லை, உங்கள்கிட்ட எல்லாம் பாவம் இருக்கு. மாஸ்டர் நீங்க பாவாரிக்கை பண்ணி சோம் பண்ணுங்க. வெல், யூ ஆர் ஸ்பெல்லிங் த ட்ரூத். நீ எனக்கு சொல்லித்தரண்டா. மாணவன் வாத்தியாருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, பிள்ளைகள் பெற்றோருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஊழியக்காரருக்கு விசுவாசி சொல்லிக் கொடுக்க வேண்டாம். எங்களுக்கு தெரியும் எங்களுடைய வாழ்வில் குறைகள் குற்றங்கள் இருந்தால் நீ சொல்லித்தராமல் நாங்கள் அறிக்கை செய்து விடுவோம். நீங்க தான் பாவம் செஞ்சிருப்பீங்க, அதனால நீங்களே பாவம் பண்ணிப்போம். ஒன்னை பத்தி இப்ப let us examine ourselves. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். உன்னை நீ இப்பொழுது பரிசோதனை பண்ண வேண்டும். உனக்கு பாவம் இல்லை என்று நீ சொல்லிக் கொண்டிருந்தால் உன்னை நீ வஞ்சித்து விட்டாய், அவர்கிட்ட தான் பாவம். நீ ஏன் சாப்பிட்டாய்? ஆறாமே நீர் கொடுத்த இந்த ஏவாள் தான் பறித்து கொடுத்தாள். ஏவாளை நீ ஏன் சாப்பிட்டார்? இந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, ஏமாற்றி விட்டது. டோன்ட் புட் த பிளேம் ஆன் அதர்ஸ். பாவம் செய்யறதுக்கு காரணம் உனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பாவம் உனக்குள்ள இருக்குது, ஒரு சந்தோஷம் இல்லாம இருக்கு. ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றிய, do you have the real joy of salvation? அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கா? அது அன்றைக்கு ஒரு நாள் இருந்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டேன், அன்றைக்கு இருந்து. இப்ப அதெல்லாம் இல்லை, மாறி போச்சு. யாரும் சொன்னாலும் பெற்றேன் அன்னைக்கு சந்தோஷம் இருக்கு, சந்தோஷம். இப்ப அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் இருக்காது. நான் எத்தனை பேர்கிட்ட கேட்டுட்டேன், அதெல்லாம் இருக்காது. அது யாருக்கு இருக்காதுன்னா துணிகரமா திமிர்த்தனமா இன்னும் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இருக்காது. தாவீது பாவம் செய்ததுனால தான் அவருக்கு அந்த ரட்சணியத்தின் சந்தோஷம் போயிட்டு, அவங்க பிறதான் அழுகிறார், உங்களுடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யணும்னு கேட்கிறார். சரியா? இப்ப அறிக்கை செய்ய வேண்டும். Let us confess our sins to the living God. எனக்கு பாவம் இல்லைன்னு சாதிக்கிறத நிறுத்திக்கிட்டு இங்க நான் உனக்கு சாமியாராக வரவில்லை. ரோமன் கத்தோலிக்க சபைகளிலே சாமியார்கிட்ட பாவ சங்கீர்த்தனம் போய் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு கிடைக்கும். அது தப்பு, அது ஒரு தவறான அணுகுமுறை, அது வேதத்தில் இல்லாத ஒன்று. அது சாமியார்கிட்டையும் நான் சொல்லி இருக்கிறேன், மாமியார்கிட்டையும் சொல்லிட்டேன், உங்கள்கிட்டையும் இன்னைக்கு சொல்லிட்டு நிற்கிறேன். பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உள்ளவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். கரெக்ட். அவரிடத்தில் தான் நம்ம பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும், அப்பொழுது இரக்கம் பெறுவோம். அறிக்கை செய்ய வேண்டும். Let us confess our sins today. Hallelujah. ஆண்டவர் இயேசுவிடத்தில் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நீங்க ரட்சிக்கப்பட்டதெல்லாம் எனக்கு தெரியும், சந்தோஷம். பரிசுத்தாய் பெற்றதும் சந்தோஷம், எல்லாம் சந்தோஷம்தான். ஆனா நீங்க என்ன செய்யணும்? பாவ அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி இருக்குது. அடுத்து ஒரு சிலருக்கு சில வியாதிகள் பாதிப்புகள் இருக்கிறது, வியாதிகள் பாதிப்புகள் இருக்கிறது. அது காரணம் என்ன? அது காரணம் என்னன்னா you have done something wrong against someone. இன்னொருவருக்கு விரோதமாக ஒரு தவறு, ஒரு தீமை செஞ்சிட்டீங்க. அதனால உங்களுக்கு சரீரத்தில் சுகமே இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, முதலாவது ஆண்டவரிடத்தில் பாவ அறிக்கை பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்ப நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதி இருக்கிறாரப்பா, பைபிள்ல உள்ளதுதான் சொல்றேன், துருவதேசம் இங்க சொல்ல வரல. யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்றாரு, யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம், நீங்க கவனிச்சு பாருங்க, பைபிளை எடுத்து படிச்சு பாருங்க. யாக்கோபு 5:15 சொல்றார், நீங்கள் சொத்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள்.
ஹல்லேலூயா. யாக்கோபு 5:16 இருக்கா? நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிடுங்கள். நான் உங்களுக்கு விரோதமாக இப்படி பேசிட்டேன், இப்படி செஞ்சுட்டேன், நீங்க மன்னிச்சுக்கிடுங்கன்னு அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் சொஸ்தமாகும் என்று யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார். சிலருக்கு சுகமே இல்லை. நானும் என்னெல்லாமோ வைத்தியம் பண்ணி பார்க்கிறேன், என்னெல்லாமோ பண்ண. எனக்கு கூட சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை பயங்கரமான பல்வலி வந்திருந்தது. அதுக்கு காரணம் எங்க அக்கா பள்ளிக்கூட வேலை முடிச்சு அந்த விடுமுறை காலத்தில் தாமதமாகி வந்தார்கள். எங்க வீட்டில் உள்ள எல்லாரும் என்னட்ட சொல்லி கொடுத்தாங்க, வந்த உடனே வாங்குன்னு வாங்கிரு, போடுன்னு போட்டுருன்னு. நாம் எல்லாரும் தூண்டுதல்ல பயங்கரமா பேசிப்பட்டேன், கெட்ட வார்த்தையை தவிர எல்லாம் பேசிப்பட்டேன். பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட்டா வர வேண்டியதானே, அங்க சபைக்கு என்ன ஊழியம், நாங்க செய்யாத ஊழியமா நீங்க செய்யறீங்க, இது என்ன கணக்கு, யாரும் உங்களை கேட்கறது இல்லையா, உங்களுக்கு அப்பா அம்மா உண்டு இல்லையா? எங்க அக்கா அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு பல்வலியே ஆரம்பிச்சுட்டு. நானும் பார்த்தேன், எங்க அப்பாட்ட சொன்னேன். எங்க அப்பா சொன்னாங்க, காலையிலும் மாலையிலும் நல்லெண்ணெய் தேய்ச்சி ஆற்றுல போய் குளின்னு சொன்னாங்க. டெய்லி குளிச்சேன், 2 வேளை நல்லெண்ணெய் தேய்ச்சி ஆற்றுல போய் குளிச்சேன். கூடிட்டே போச்சு, ஜுரம் வந்து போச்சு, ரொம்ப கஷ்டமா போச்சு. ராத்திரி சரியா தூக்கம் வரல. பிறகு ஆண்டவர்கிட்ட அழுதேன், ஆண்டவரே நான் என்ன பாவம் செய்தேன் எனக்கு சொல்லும் ஆண்டவரேன்னு சொன்ன ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், தெளிவுபடுத்தினார். எங்க அக்கா கூப்பிட்டேன், என்னை மன்னிச்சு விடுங்க, எல்லாரும் சொல்லி தந்தாங்க, நான் பேசிப்பட்டேன், மன்னிச்சு விடுங்கன்னு மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவர் எங்க அக்கா மன்னித்தாங்க, ஆண்டவர் மன்னிச்சார், எனக்கு சுகம் கிடைத்து விட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு நல்லவர். ஒருவருக்கு ஒருவர் நீங்க தப்பு பண்ணியிருந்தா மன்னிப்பு கேட்கணும். மாமியாரை புண்படுத்தி இருந்தால், இல் ட்ரீட் பண்ணியிருந்தா, துன்புறுத்தி இருந்தால், அவமரியாதை காண்பித்திருந்தால், மருமகள் நீ மன்னிப்பு கேட்டாதான் உனக்கு நல்ல சுகம் கிடைக்கும், உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நான் சொல்ல வேண்டிய சத்தியத்தை மனதார சொல்லியே தீர்வேன். ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் ஏற்றுக்கொள், இல்லாவிட்டால் காதை அடைத்துக்கொள். உனக்கு நல்ல ஆசீர்வாதம் வரணும்னா மற்ற குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிடுங்கள். மாமியாரே, உன்னுடைய மருமகளை நீ சாபம் போட்டிருந்தால் மன்னிப்பு கேள், அப்பதான் உனக்கு வலி மாறும். கர்த்தருடைய நாமத்தில் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தேவனுடைய சத்தியத்தை. நீ ஏற்றுக்கொள், புரிந்துகொள். சாபம் போடுறது, மகனை சாபம் போடுகிறது, புருஷனை சாபம் போடு. உனக்கு நல்ல வாழ்க்கை வேணும்னா புருஷனை சாபம் போடு, நிறுத்திடு. நீ மன்னிப்பு கேளு, நாங்க பஞ்சாயத்துல பார்த்துக்கிடுவோம். எந்த பஞ்சாயத்துல? இந்த பஞ்சாயத்துல, உமாமகேஸ்வர பஞ்சாயத்துல பிரசிடண்ட் நல்ல மனுஷன், அவர் என்ன நேசிக்கிறவர், என்னை கனம் பண்ணுகிறவர். நீ அவர்கிட்ட போய் என்ன செய்ய போறியா? ஒன்றும் சாதிக்க முடியாது. நாங்க எம்எல்ஏட்ட பார்த்துருவோம், நீ எம்எல்ஏட்ட பார்த்தா அங்க அமைச்சர் இருக்கிறார் எங்களுக்கு, அதெல்லாம் நீ நினைக்காத. நாங்க அவரை கொண்டு வந்து வச்சு பஞ்சாயத்து பண்ணி 2ல் 1 கேட்டுரும். இந்த ஆவேசம், ஆக்ரோஷம் எல்லாம் வேண்டாம், ஆணவம் வேண்டாம். நீ நல்லா இருக்கணும்னா செய்த தவற ஒத்துக்கொண்டு அறிக்கை செய். தகப்பனிடத்திலே மோதி அவசரப்பட்டு சொத்தை எல்லாம் வாங்கிட்டு போயிட்டான் இளைய குமாரன். அவருக்கு புத்தி தெளிந்த பிறகு வந்து சொல்லுகிறான், அறிக்கை செய்கிறான், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தே. நீ அறிக்கை செய்யணும். நாங்க மனசுல வச்சிருக்கிறோம் எல்லாம், நாங்க ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யறோம். ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்ய வேண்டியதுக்கு உள்ள காரியங்கள் இருக்குது. மனுஷனிடத்தில் நீ அறிக்கை செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. புருஷன் மனைவிக்கு விரோதமாக செய்த பாவங்கள், தவறுகள், மனைவி புருஷனுக்கு விரோதமாக பேசின தூஷணங்கள், நீ அறிக்கை செய்யணும். நான் கோபத்தில் உங்களை ரொம்பவே பேசிட்டேங்க, நீங்க மன்னிச்சு விடுங்கன்னு புருஷன்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டாதான் உனக்கு மன்னிக்கப்படும். இல்லைன்னா கர்த்தருடைய வருகை நாளில் நீ கைவிடப்படுவார், நீ மறுரூபம் ஆக மாட்ட, ஆண்டவர் உன்னை சேர்த்துக்கிட மாட்டார். அதுதான் உண்மை. ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காது. துன்மார்க்கனுக்கு ஆண்டவர் செவி கொடுப்பதில்லை. அக்கிரம சிந்தை உன்னுடைய இதயத்தில் இருந்தால் ஆண்டவர் ஜெபத்துக்கு செவி கொடுக்க மாட்டார். நானும் ஜோமணி பார்க்கிறேன், ஒரு பதில் வரல. ஏன் பதில் வரல? அக்கிரம சிந்தை இருக்கிறது. நீ அறிக்கை செய்யாத விஷயங்கள் இருக்கு, அதை அறிக்கை செய்யணும். முழு பூசணிக்காய ஓடி வச்சுக்கிட்டு நாங்க கண்டனா கேட்டனா, நாங்க நீ கண்டாய், நீ கேட்டாய், நீ செய்தாய். இப்ப அறிக்கை செய்யணும். ஆண்டவர்கிட்ட கேட்டு அறிக்கை செய்ய வேண்டியது ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யணும். மனுஷன்கிட்ட அறிக்கை செய்ய வேண்டியது மனுஷன்கிட்ட அறிக்கை செய்யணும். ஆண்டவராகிய இயேசு சீஷரிடத்தில் ஒரு அதிகாரம் கொடுத்திருந்தார். நீங்கள் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்கள் பாவங்கள் இம்மேல மன்னிக்கப்படும்.
எவர்கள் பாவங்களை மன்னிக்கலையோ அது மறுமையில் மன்னிக்கப்படாது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக நீ பாவம் செய்தது உண்டானால் அந்த பரிசுத்தவான்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்க வீட்டுக்கு வந்த வேளையில உங்களை அன்பாய் உபசரிக்கவில்லை, அவமதித்தேன், புண்படுத்தினேன், இல்லைன்னா பரலோகத்துக்கு வர முடியாது. ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் நிறைவே கிடைக்காது. அப்போஸ்தலர்கள் சொன்னார்ல, அதுதான் எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அது மன்னிக்கப்படும். நீ அறிக்கை செய்யணும். நாங்க பாஸ்டர்கிட்ட எங்க வீட்டுக்கு நீங்க வரண்டான்னு நாங்க சொன்னோம். எவன் சொன்னான்? அவங்க பேரை சொல்லு, அவனுக்கு அப்பனுக்கு பேரை சொல்லு. நான் அவனுக்கு அப்பனுக்கு பேர் எனக்கு தெரியும், அவனுக்கு பேர் தெரியும், அவன் கொஞ்சாதி பேர் தெரியும், அவன் புள்ள குட்டிகளை பேர் தெரியும், அவன் குடும்பத்துக்கு அத்தனை ஜாதகம் முழுசு எனக்கு தெரியும். அவன் ஒரு பொண்ணை தான் கட்டி வாழ்ந்தானா, வேற வப்பாட்டியும் வச்சு வாழ்ந்துட்டு இருந்தானா, அவன் யாருன்னு எனக்குலாம் தெரியும். நீ எனக்கு சொல்லி தர வேண்டிய தேவை இல்லையே. இத்தனை வருட காலத்தில் ஊழிய பாதையில் எவனும் என்ன வீட்டுக்கு வரண்டா நீங்க ஜெபிக்கண்டான்னு சொன்னதில்லை. ஏன் நீ பொய் பிச்சலாட்டம் பண்ணிட்டு இருக்கிற? உனக்கு பிசாசு ஒன்னு ஏன் வஞ்சித்தான்? ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நீ அறிக்கை செய்து விட வேண்டியதை விட்டுக்க. ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்ய வேண்டியதை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய். உடன் பிறந்தவர்கிட்ட அறிக்கை செய்து விட வேண்டிய அறிக்கை செய். தம்பி, உன்னை நான் ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன், நோகடிச்சிட்டேன், மன்னிச்சுக்காப்பா. மன்னிப்பு கேட்கணும், அறிக்கை செய்யணும். ஆமா, அப்படிதான் வேதத்தில் சொல்லி ஒருவருக்கு ஒருவர் நீங்க அறிக்கை செய்யணும். பைபிள்ல இருக்கு. தேவ ஊழியக்காரர்களுக்கு அவர் எந்த சபை ஊழியக்காரன் நான் சொல்ல வரல. ஒரு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரனை நீ புண்படுத்தினால், துன்புறுத்தினால், எந்த சபை ஊழியக்காரன் நான் சொல்ல வரல, எந்த தேவ மனுஷனோ அந்த ஆள்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும். அது இல்லைன்னா கதைக்காகாது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கும்பகோணம் டவுன்ல ஊழியம் செய்து இருந்த வேளையில அங்க ஒரு சகோதரன் என்னோடு ரொம்ப அன்பா இருந்தார். அவருடைய குடும்பம் அன்பான குடும்பம், எங்களை நேசித்த குடும்பம். அவரு நாங்க தாராபுரத்தில் இங்க வந்ததும் இந்த பகுதியில ஒரு வீடு பார்க்க வேண்டும் என்று அவருடைய மனைவி சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், அந்த காரியத்தை சகோதரர் சொன்னால் நான் உங்களுக்கு செய்கிறேன். ஒரு முறை நான் வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு போய் ஜோம் பண்ணிட்டு திரும்புற வேளையில சொன்ன அந்த சகோதரி சொன்னாங்க, வீடு பார்த்துட்டீங்களா பாஸ்டர்? சகோதரர் சொல்லட்டும். அவரு கையெடுத்து கும்பிட்டு சொன்னாரு, நீங்க வீடெல்லாம் பார்த்தது போதும், போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவருக்கு ரியாக்ஷன். கடைசியில் என்ன நடந்ததுன்னா, என்னுடைய பிள்ளைகளை ஒரு நாள் ஸ்கூலுக்கு விட்டுட்டு நான் திரும்பி வரும் பொழுது அவர் வீட்டில் நின்று கையை காட்டினார். பாஸ்டர், தயவு செய்து வண்டியை நிறுத்துங்க. வண்டியை நிறுத்தின என்னன்னு கேட்டேன். என் மனைவிக்கு தீராத வியாதி ஏற்பட்டிருக்கிறது, நீங்கள் தயவு செய்து வந்து ஜெபியுங்கள். நான் இறக்கப்பட்டு அவர் வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ண போறேன். நான் சுருக்கமாக தான் சொல்றேன். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நம்ம செய்த தவற நம்ம உணர்ந்து அறிக்கை செய்யணும். இல்லாட்டா வேற ஒரு பாதிப்புகள் பின்னால. புரட்டாசி மாதம் இன்னும் இருக்குதான். ஒவ்வொரு வருஷமும் தமிழ் ஆண்டுல புரட்டாசின்னு ஒரு மாதம் இருக்கு. புரட்டாசி மாதத்துல புரட்டி எடுத்துரும். உங்களுக்கு தெரியாது, அதுக்கு ரகசியம் நமக்கு தெரியும். அதனாலதான் நான் சொல்றது. ஒரு நாள் ஒரு சபையின் விசுவாசியோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவர் பல ஆண்டுகள் விசுவாசியா இருக்கிறவர். அவர் சொன்னாரு, சில சந்தர்ப்பங்கள்ல ஆண்டோடத்துல கேட்டா ஒரு பதிலும் வரவே இல்லை, ஒரு பதிலும் வரல, எவ்வளவுதான் ஜெபிச்சாலும் ஒரு பதிலும் கேட்கல. இன்னொரு நாள் ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, ஒரு சாவு வீட்டில் ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, ஜெபம் கேட்கக்கூடாதபடிக்கு முகத்தை நீர் உமது முகத்தை மூடிக்கொண்டீர். ஆண்டவர் மூடிக்கொள்கிறார். இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவில்லை. உங்கள் பாவங்களே உங்களுக்கு தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது, உங்கள் அக்கிரமங்களே அவர் செய்யக்கூடாதபடிக்கு முகத்தை மறைக்கிறது. எல்லாம் கூட்டி சேர்த்து கணக்கு போட்டு பார்க்கறவங்கள லாபம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நட்டம் போகும். ஆல் ஆஃப் எ சடன் தேர் மே கம் எ கலாமிட்டி. ஏதோ ஒரு அழிவு, ஏதோ ஒரு நஷ்டம், ஏதோ ஒரு பாதிப்பு திடீரென்று ஏற்படும். அப்ப இயேசுவே ஆண்டவரே நீ கூப்பிட்ட உடனே பதில் வராது. நம்ம உணர்த்தப்பட்ட உடனே சரியாக்கிடணும். ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சு. சகோதரனே, நான் உன்னை புண்படுத்தி விட்டேன். கர்த்தருடைய மனுஷனே, உங்களை நான் ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன். You must ask apology. You must confess what you have done is wrong. அறிக்கை செய்யணும். இல்லைன்னா சில காரியங்கள் நேரத்தில், இக்கட்டான நெருக்கடியான நேரத்தில் என்னதான் கூப்பிட்டாலும் ஒரு பதிலும் வராது. என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே? ஆண்டவர் நல்லவர். கூப்பிடு, யாருக்கும் அவர் செவி கொடுக்கிறார். கூப்பிடு நீ
செவி கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. பிஷப் பெர்க்மன் சும்மா பாடினார். உண்மைதான், சத்தியம் அதுதான். நாங்க கூப்பிட்டு பதில் அக்கிரமங்கள் பாவங்கள் நடுவாக நின்று கொண்டிருக்கிறது, பிரிவினை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. நம்ம அறிக்கை செய்து விட்டு விடுவோம். ஹல்லேலூயா. அப்பதான் நமக்கு விமோசனம் கிடைக்கிறது. அதுதான் சொல்லிக் கொண்டு நிற்கிறேன். ஹல்லேலூயா. ஆமா. அதுக்கு பிறகு நம்ம ஒரு காரியம் செய்வோம், அறிக்கை செய்யணும். என்ன அறிக்கை செய்யணும் தெரியுமா? பாவத்தை அறிக்கை செய்யணுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான் பாவத்தை மன்னிக்கிற நாமம். இயேசுதான் ரட்சகர், ஆண்டவர். அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, படுக்கை எடுத்துக்கொண்டு போ. பாவங்களை மன்னிக்கிறது இயேசு கிறிஸ்துவால தான். வேற எந்த சாமி, எந்த மாமி, எந்த புண்ணிய ஸ்தலத்தாலும் முடியாது, முடியவே முடியாது. Jesus is the only one who can save people. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மனிதனை ரட்சிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமா. அடுத்து பிலிப்பியர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருக்கு, நீ ரட்சிக்கப்படுவதற்கு வாயினால் அறிக்கை செய்யணும். வாயினால் அறிக்கை செய்யணும். இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் ரட்சகர். ஏன்னா அவருக்கு நாமம் தான் மேலான நாமம். எப்படி? every person will bow down to honor the name of Jesus. இயேசுவின் நாமத்துக்கு முன்னால எல்லா முழங்காலும் முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கையிடும். they will all confess Jesus Christ is Lord. hallelujah. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். எல்லா முழங்காலும் முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கையிடும், இயேசுவே ஆண்டவர். hallelujah. இயேசுதான் ஆண்டவர் என்று நாம் அறிக்கையிட வேண்டும். பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உள்ளவர் இயேசுதான் என்று அறிக்கையிட வேண்டும். அவரிடத்தில் தான் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். இயேசுதான் பாவங்களை மன்னிக்கிறதற்கு அதிகாரம் உள்ளவர் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் தான் நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு கட்டளையிட்டு இருக்கு. வேற யாருக்கு வேறையும் சொல்லி நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள், ஏமாற்றம் அடைந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா. அது உண்மை. அடுத்து பாருங்க, பாவங்களை எல்லாம் எப்படி அறிக்கை பண்ணி இருக்கிறாங்க பரிசுத்தவான்கள் என்பதை பற்றி ஒரு காரியம் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரையிலும் நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் முடிய படிக்கிறோம். அந்த மாதம் 24ஆம் தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டுக் கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள். இஸ்ரவேல் சந்ததியார் மறுஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் பாவங்களையும் அறிக்கையிட்டார்கள். பாத்தீங்களா? அதுக்கு பிறகு 3ஆம் வசனத்தில் இருக்கிறது, ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாய கர்த்தர் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். நெகேமியாவின் நாட்களில் அந்த 24ஆம் தேதி ஒரு மாதம் சொல்லப்பட்டிருக்கு. பாத்தீங்களா? அந்த மாதத்தில் அந்த இஸ்ரவேலர் என்ன பண்ணி இருக்கிறாங்க? உபவாசம் பண்ணி இருக்கிறாங்க, ரெட்டு உடுத்தி இருக்கிறாங்க, தங்கள் மேல் புழுதியை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், மறுஜாதியாரை எல்லாம் விட்டு விலகினார்கள், தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். இப்ப பாவ அறிக்கை பண்றதும் அக்கிரமங்களை எல்லாம் அறிக்கை பண்றதுக்கும் பட்டுடுத்து பூ வச்சு நெக்லஸ் போட்டு கொலுசு போட்டு மூக்குத்தியை வச்சு பவுடர் போட்டு மேக்கப் பண்ணி முடியெல்லாம் வெட்டி ஸ்டைல் பண்ணி, அதுக்கெல்லாம் இங்க பைபிள்ல இடமே கிடையாது. பாவங்களை எப்படி அறிக்கையிட்டு இருக்கிறார்கள் என்கிற ஒரு ஒழுங்கு, ஒரு முறை நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? அவங்க நல்ல கொழுக்கட்டை நெய்யப்பம் பணியாரம் எல்லாம் தின்னு இல்ல, அவங்க என்ன பண்ணி இருக்கிறாங்க? உபவாசம் பண்ணி இருக்கிறார்கள், ரெட்டு உடுத்தி இருக்கிறார்கள், தங்கள் மேல் புழுதியை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், புறஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கை பண்ணி இருக்கிறார்கள். நீங்களும் நானும் நம்ம எப்படி பாவ அறிக்கை பண்ணுவோம்? எப்படி பண்ணி இருக்கிறீங்க? கமான்,
நீங்க சொல்லுங்க பாப்பா. இப்படி அறிக்கை பண்ணவங்க இங்க யாராவது இருக்கிறீங்களான்னு அந்த ஆள் மட்டும் ஒரு அலையிலேயே சொல்லலாம். நான் திருப்பி உங்கள்கிட்ட அந்த ஆள்கிட்ட கேள்வி கேட்பேன். இது ஒரு பேட்டர்ன், இது ஒரு மாடல். எப்படி நெகேமியாவின் நாட்களில் பாவங்களையும் அக்கிரமங்களையும் எப்படி அறிக்கையிட்டு இருக்கிறாங்க? இது இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது என்பது எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது, நீங்க அப்படி செய்ததில்லை. உபவாசம் பண்ணி இருக்கிறார்கள், வெற்றுடுத்தி இருக்கிறார்கள், புலியை தங்கள் மேல் போட்டிருக்கிறார்கள், புறஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்திருக்கிறார்கள். இதுக்கு பேர் தான் கடின உபதேசம். இன்னைக்கு இருக்கிற சுலப சிலபஸ்ல எந்த ஊழியக்காரன் இப்படி சொல்லி தந்தா உனக்கு சொல்றானா? ஒருத்தரும் சொல்லல. அப்படி சொல்லிட்டா கடின உபதேசம். இப்படியா நம்ம பாவங்களையும் அக்கிரமங்களை அறிக்கை செய்கிறது? கடவுளே, நேற்று காத்த கடவுளே, நேற்றையும் மன்னிச்ச கடவுளே, அந்த பாதியான சிறுக்கி மன்னிச்ச கடவுளே, மன்னிச்சுடுங்க, மன்னிச்சுடுங்க, இயேசுநாதரே மன்னிச்சுடுங்க, பாஸ்டர் மன்னிச்சுடுங்க. பாவ மன்னிப்பு ஆண்டவரிடத்துல பாவ அறிக்கை பண்ணுங்க எப்படி பண்ணி இருக்கிறாங்க தெரியுதா? இதை படிச்சிருக்கிறல்ல, பைபிள் படிச்சிருக்கிறல்ல, இதை கடைபிடிக்கல, இது தெரியாது. இந்த பைபிளை படிச்சாலும் இந்த சத்தியம் தெரியாது. உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி புழுதியை தங்கள் மேல் போட்டு புறஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். எவ்வளவு நேரம் அறிக்கையிட்டாங்களா? முதலாவது நியாயப்பிரமாண புஸ்தகம் ஒரு ஜாம காலம் வாசிக்கப்பட்டது. நியாயப்பிரமாண புஸ்தகம் ஒரு ஜாம காலம் மட்டும். ஒரு ஜாமம். ஒரு நாளுக்கு எத்தனை ஜாமம் உண்டு தெரியுமா உங்களுக்கு? ஒரு மனுஷனுக்கு எத்தனை சாபங்கள் உண்டு? சாபத்தை சம்பாதிச்சு உள்ளதுக்கு அளவு சாபங்கள். ஒரு நாளைக்கு எத்தனை ஜாமங்கள் தெரியுமா? 1 2 3 4ஆம் ஜாமத்தில் 3ஆம் ஜாமம் 2ஆம் ஜாமம் அரௌண்ட் 3 hours, ஒரு சுமார் 3 மணி நேரம். நியாயப்பிரமாண புஸ்தகம் ஒரு ஜாமம் மட்டும் வாசிக்கப்பட்டது. ஒரு ஜாமம் மட்டும் தங்கள் பாவ அறிக்கை பண்ணி கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். ஒரு ஜாமம். அப்பா, அவ்வளவு நேரம் பாவ அறிக்கை பண்ணணுமா? அதெல்லாம் ஒத்துறாது. அவங்க எல்லாம் சிம்பிளா பாவ அறிக்கை பண்ணிட்டு போய், ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் பாவம் செய்தோம், ஓகே தெரியல ஆண்டவரே. ஆண்டவரே முதலாவது ஜெபம் பண்ண கத்துக்கிடுங்க. ஆண்டவர்கிட்ட எப்படி பாவ அறிக்கை பண்ணணும்னு கத்துக்கிடுங்க. ஆணவத்தோடு பேசாதுங்க. சவுண்டு கொஞ்சம் மோசமா இருக்கு. கொழுப்பு உடம்புல ஏறிட்டுன்னு தெரியுது. ஆமா, கொழுப்பு உடம்புல ரொம்ப அதிகமா ஜாஸ்தி ஆயிட்டு. கொழுப்பு ஏறக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடுறது கொஞ்சம் நிறுத்துங்க. கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வந்துடும் டாக்டர் சொல்றாரு. கொஞ்சம் தாழ்மையாக பணிவாக ஆண்டவரிடத்தில் ஒரு ஜாம காலம் மட்டும் பாவ அறிக்கை பண்ணி இருக்கிறார்கள். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச மட்டும் உண்மையா சொல்றேன், பேர் கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட நீண்ட நேரம் பாவ அறிக்கை பண்ணுகிறார்கள் என்று நம்புகிறேன். ஆனா ஆவிக்குரிய சபையில் உள்ள மக்கள் அப்படியே சடப்பொழுது எங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் ஆராய்ச்சி முடிச்சிருங்க, நாங்க போகணும், எங்களுக்கு பஸ் வந்துடும், மழை வந்துடும், எங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்கிறாங்க, நாங்க அவங்களுக்கு சமைச்சு போடணும், இதை வந்திருக்கிறாங்க, நாங்க சமையல் இப்ப பண்ணணும், நாங்க போறோம். வர்றோம் ஏமா உனக்கு பாவ அறிக்கையே பண்ண தெரியல. பாவ 3 மணி நேரம் வசனம் கேட்டியா, 3 மணி நேரம் பாவ அறிக்கை பண்ணு. இப்ப 3 மணி நேரம் நாங்க பிரசவம் பண்ணல, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பண்ணனா வசனத்துக்கு ஒப்புடுத்தியா வீட்டுல போய் பாவ அறிக்கை பண்ணுங்க. என்னென்ன தவறுகள் உங்கள் வாழ்க்கையில வந்தது பாவ அறிக்கை பண்ணுங்க. சொல்லவுமா ஆண்டவர் யாருதான் பாவம் செய்யல. ஒரு நாள் பாவத்தில் ஊறி பாவத்தில் மூழ்கி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு விசுவாசி, பெற்றிக்கப்பட்ட ஞானஸ்நானம் பெற்றேன்னு சொல்லிட்டு சினிமா பாட்டை விடல, தவறான போக்குவரத்தை விடல, சொல்றாப்புல ஒரு வசனம் சொல்றாப்புல, சங்கீதக்காரன் சொல்றாராம், ஒருவரும் உமக்கு முன்பாக நீதிமானா இராதபடியினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதையும். ஆண்டவருக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்களோ, பாவ அறிக்கை நீங்க பண்ணணும், நீங்க பண்ணி இருக்கிற பாவ அறிக்கை பத்தல்ல, நீங்க எவ்வளவு நேரம் வசனம் கேட்கிறீங்களோ அவ்வளவு நேரம் பாவ அறிக்கை பண்ணணும். அப்படிதான் இங்க பண்ணி இருக்கிறாங்க. நெகேமியா சும்மா சுண்டைக்கா இல்ல, நெகேமியா ஒண்ணும் தெரியாத ஆள் இல்ல. அர்த்தசஷ்டா ராஜாவுடைய பானபாத்திரக்காரன், கப் பியரர், பானபாத்திரக்காரன், பெரிய பதவி வைத்தவர் ராஜாவுக்கு. சாப்பாடெல்லாம் அவர் தான் கொடுப்பாரு, ஜூஸ் எல்லாம் அவர் தான் கொடுப்பாரு, ஒயின் பிராண்டி விஸ்கி எல்லாம் கொடுக்க மாட்டார். அந்த மதுவான வகைகள் எல்லாம் அவர் கொடுத்ததில்லை, திராட்சை ரசம் அதான் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனுஷன், அவருடைய நாட்களில் இஸ்ரவேலர் எல்லாரும் இப்படி செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு ஆவிக்குரிய சபையில எந்த சபையில இப்படி பாவ அறிக்கை பண்றாங்கன்னு சொல்லுங்க, நானும் வாரம் நம்ம போவோம். தேசத்தில் எழுப்புதலை அனுப்பும்,
பரிசுத்தவான்களை எழுப்பும். அந்தகார சக்திகள் முறியடிக்கப்படட்டும். பெங்களூரிலே பெரிய எழுப்புதல் முகாம் நடக்க போகுது. எழுப்புதல் முகாம், உபவாச ஜெப கூட்டங்களை நடத்துகிற பரிசுத்தவான்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் அவர்களையும் அவர்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த பாவ அறிக்கைன்னு பண்ணிட்டு சொன்னாலே உடம்பு வளையும், உடம்பு ஒரு மாதிரி உடம்பு பண்ணிடும், கண்ணு திறந்துடும். பிறகு யாரோ பக்கத்துல இருந்தா பேச வேண்டியது இருக்கும், இல்லைன்னா வெளியே போக வேண்டியது இருக்கும். இந்த குழப்பம் நிறைய பேருக்கு இன்னைக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. பாவ அறிக்கை பண்ணுவோமா, சில நிமிடங்கள் நம்ம எல்லாரும் பாவ அறிக்கை பண்ணணும்னு சொன்னா 1 நிமிஷம் பண்ணிடுவாங்க, கூடி போனான். அதுக்கப்புறம் இங்கே அங்கேயும் பார்ப்பாங்க, இவனையும் அவனையும் பார்க்கறது. அவங்க ஒரு ஜாமம் மட்டும் பாவ அறிக்கை பண்ணி இருக்கிறார்கள். அப்படித்தான் நான் வேதத்திலே படிக்கிறேன். The Israelites gathered for a day of fasting. They wore sackcloth and put ashes on their heads and confessed their sins and their ancestors. இங்க ஒரு சத்தியம் வெளிப்படுகிறது. என்ன தெரியுமா? அவருடைய பாவங்களை மட்டுமல்ல, வேற யாருக்கு பாவமா? தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களை அறிக்கையிட்டார்கள். அன்பான தேவ ஜனமே, நீங்க உங்க பாவத்தை அறிக்கையிட்டா மட்டும் போதாது, உங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களை நீங்கள் அறிக்கையிட வேண்டும். Have you ever done it? இதுவரையிலும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களை நாங்கள் அறிக்கையிட்டோம். அப்படி யாரா இருந்தா? எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களை அறிக்கையிட்டோம், எங்களுக்கு ஆசீர்வாதமே வரல. நாங்களும் ஜோம் பண்றோம், பரிசுத்தாய் கிடைக்கல, ஒரு வல்லமை கிடைக்கல, ஜெபம் கேட்கப்படல, என் பிள்ளைங்க ரசிக்கப்படல, என் மனைவி ரசிக்கப்படல, நான் நினைக்கிறபடி குடும்பத்தில் முன்னேற்றம் வரல. உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள், உங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிடுங்கள். ஐயோ, உங்க பிதாக்கள் ஒரு அக்கிரமம் செய்யலையா? எங்க அப்பா சூப்பர்மேன். உங்க அப்பா சூப்பர்மேன் தான், நான் ஒத்துக்கிட்டேன். பட் he was a sinner, he was a transgressor. அவர் ஒரு அக்கிரமக்காரர். அவர் பேரெல்லாம் வணங்கினார்ல, அவர் மாதாவெல்லாம் கூப்பிட்டார்ல. உங்கள் பிதாக்கள் அக்கிரமம் பண்ணலையா? பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு தெரியும் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச உங்களில் சிலருடைய பெற்றோர் முன்னோர்கள் அக்கிரமம் பண்ணது எனக்கே தெரியும். சரி, நம்முடைய பிதாக்கள் முன்னோர்கள் அக்கிரமம் பண்ணாங்கன்னு உங்களில் சிலருக்கு தெரியும். உங்க தாத்தா இயேசுநாதரை வணங்கினவரா? அவர் பாவ அறிக்கை பண்ணவரா? அவர் பரிசுத்த ஜீவம் பண்ணவரா? அவர் விக்கிரகங்களை வணங்கினவர். அவரு பிசாசுக்கு படைச்சதெல்லாம் தின்னவர். அவர் புண்ணிய தலத்துக்கு எல்லாம் காவடி எடுத்துட்டு போனவர். தெரியாது உங்களுக்கு? அது தெரிஞ்சுக்கிடுங்க தம்பி. உங்க அம்மா அங்க புண்ணிய தலத்துக்கு எல்லாம் போயிட்டு வந்த பாவ அறிக்கை அக்கிரமத்தை எல்லாம் அறிக்கை செய்தாச்சா? அதெல்லாம் தேவை கிடையாது. அதெல்லாம் இப்போ புதிய பாட்டுல எல்லாம் அப்படி கிடையாது. புதிய பாட்டுல பழைய பாடு வேண்டாம், புதிய பாடு வேண்டாமா உனக்கு? அப்படியா? பைபிள்ல எழுதப்பட்டது உனக்கு அவசியம் இல்லையா? பிதாக்களின் அக்கிரமங்களை அறிக்கையிடணும். ஏன்னு சொன்ன ஒரு விஷயம் இருக்கு பைபிள்ல. பிதாக்களின் அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறேன் என்கிறார். So you need to confess the transgressions of your ancestors. உன்னுடைய முன்னோர்களுடைய அக்கிரமங்களை நீ அறிக்கையிடணும். இதுவரை செய்யல. Come on, do it today. இன்னைக்கு நீ செய்யணும். இன்றைக்கு அதை நீ செய்யணும். உனக்கு பாவங்களே அறிக்கை செய்யணும். உன்னை தாழ்த்தணும். ஆண்டவரே, யாரும் பாவம் செய்யல ஆண்டவரே, எல்லாரும் பாவம் செய்யலாம் ஆண்டவரே. நீ கொஞ்சம் கீழே வா. கம் டவுன் ஃப்ரம் யுவர் பிரைட். பெருமையிலிருந்து, திமிரிலிருந்து, அகங்காரத்தில், மனமேட்மையில இறங்கி வா. முதலாவது உபவாசம் பண்ணு. ஆடம்பர வஸ்திரத்தை உடு. புறஜாதிகளை கொஞ்சம் ஒதுக்கு. பிறகு மேல மண்ணு போட முடிஞ்சா மண்ணை போட்டுக்க. நோ ராங், தப்பு கிடையாது. அவங்க புளிய போட்டிருக்கிறாங்க. பாவங்களை, உனக்கு பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய். உன்னுடைய முன்னோர்களுடைய அக்கிரமங்களையும் அறிக்கை செய்யும். அதுதான் முறை, அதுதான் பைபிள்ல இருக்கு. இதுக்கு வித்தியாசமாக யாராயிலும் சொல்வதுண்டானால் அது சாத்தானுடைய உபதேசம். அதுக்கு பேர் தான் துருபதேசம். இது பைபிள்ல இருக்கு. அதுக்கு பிறகு பாவ அறிக்கை பண்ணி கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் ஆண்டவரை பணிந்து கொண்டார். they worship the Lord. இப்ப பாவம் வச்சுக்கிட்டு, நம்ம பாக்கும் வச்சுக்கிட்டு, சுண்டானும் வச்சுக்கிட்டு, நிஜாம் பாக்கு, சிகரெட்டும் வச்சுக்கிட்டு, கல்லும் வச்சுக்கிட்டு, கெட்ட வார்த்தையும் பேசிக்கிட்டு எல்லாம் ஆராதனை ஆராதனை.
அதெல்லாம் விட்டுறணும். பாவ அறிக்கை பண்ணிட்டு தான் அக்கினியினால் பதிலளிப்பார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆராதனையில தான் தேவன் பிரியமா இருக்கிறார். ஆண்டவரே நான் பாடுகிறேன் இல்லையா? அவன் பாடுகிறது எவன் தான் பாடல? பாடுறது எவரும் பாடல? சினிமா நடிகன் எத்தனை பேர் பாடுறான், நடிகர்கள் எத்தனை பேர் பாடுறாங்க. சினிமா பின்னணி பாடகி ஜானகி பாடுறதை விட நீ பாடி இருக்கிற எத்தனை பேர் பாடுறாங்க. பாடுறதும் படிக்கிறதும் இருக்கட்டும். பாவ அறிக்கை பண்ணியாச்சா? இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வோம். ஹல்லேலூயா. அது அப்படி இருக்கட்டும். அடுத்து எஸ்ராவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே 10-11 வசனங்களை படிக்கும் பொழுது எஸ்ரா சொல்லுகிறார் பாருங்க. அங்க என்ன சொல்றாரு, என்ன அறிக்கை செய்யணும்னு சொல்றாரு பாருங்க. எல்லாரும் பைபிளை பிடிங்க, எடுத்து பாருங்க. எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். ஆசாரியனாகிய எஸ்ரா எழுந்திருந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேல் மேல் இருக்கிற குற்றத்தை அதிகரிக்க பண்ண மறுஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ணினதினால் பாவம் செய்தீர்கள். இப்பொழுது நீங்கள் உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய பிரியத்தின்படியே செய்து தேசத்தின் ஜனங்களை மறுஜாதியான ஸ்திரீகளை விட்டு விலகுங்கள் என்றார். அப்பொழுது சபையார் யாவரும் மகா சத்தத்தோட பிரயுத்தரமாக, ஆம், நீர் சொன்ன வார்த்தையின்படியே செய்ய வேண்டியதுதான் என்றார்கள். எஸ்ரா said, You people have not been faithful to God. You have married foreign women. You must confess your sins to the Lord. Separate yourselves from the people living around you and from your foreign wives. உங்க சுற்றுப்புற சூழ்நிலையில இருக்கிற புறஜாதிகளை கொஞ்சம் விட்டுக்கிட்டு நீங்க மறுஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ணினதினால் பாவம் செய்தீர்கள். மறுஜாதியான unsaved people, foreign women, வெள்ளக்கார பொம்பளையை கல்யாணம் பண்ணதல்ல, தேவ மனுஷன் ஜெர்மனியில் இருந்து உள்ள ஊழியக்காரியை கல்யாணம் பண்ணதல்ல பாவம். அது பாவம் அல்ல. இவங்க விக்கிரக வணக்கத்தில் ஊறி போயிருந்த ஸ்திரீகளை எல்லாம் அழகு பார்த்து மேக்கப் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இஸ்ரவேலர் எஸ்ராவின் நாட்களில். அதைத்தான் உங்கள் மேலுள்ள குற்றத்தை அதிகரிக்க பண்ண மறுஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ணினதினால் பாவம் செய்தீர்கள். இது புருஷன்மாருக்குள்ளது. ஸ்திரீகளுக்குள்ள விஷயம் என்னன்னு தெரியுமா? இந்த காலத்தில் உள்ள ஸ்திரீகள் வாலிப பிள்ளைகளுக்குள்ள விஷயம். ரட்சிக்கப்படாத பாவியான மனுஷனை விக்கிர வணக்கத்தில் உள்ளவனை கல்யாணம் பண்ணி நீ அதிகமாக பாவம் செய்துட்ட. இப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்துல அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையினால எங்க குடும்பத்தின் நிலைமையினால என்ன ரட்சிக்கப்படாத புருஷனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் பாவம் செய்தேன். உனக்கு சம்மதத்தில் தான் ரட்சிக்கப்படாத புருஷனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நீ சம்மதிக்காம உன்னை ஏமாத்தி கயிறை வச்சு கட்டி புருஷன்கிட்ட கட்டி கொடுத்து அனுப்பல. வித் யுவர் பெர்மிஷன், உனக்கு அனுமதியோட தான் அந்த கல்யாணம் நடந்தது. நீயும் பார்த்த நமக்கும் வயசாகிட்டு இருக்கு, நம்ம அம்மா அப்பாவுக்கும் வயசாகுது, கல்யாணம் பண்ணி நம்ம கரை சேருவோம்னு நீ ரட்சிக்கப்படாத மாப்பிள்ளைக்கு சம்மதிச்சிட்ட. கல்யாணம் நடந்துட்டு இப்ப வேதம் சொல்லுகிறது, மறுஜாதியான புருஷர்களை நீ கல்யாணம் பண்ணினதுனால் பாவம் செய்திருக்கிறார். இப்ப நீ என்ன செய்யணும்னா ஆண்டவரிடத்துல நீ அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்ய வேண்டும். அன்றைக்கு எஸ்ரா சொன்னது இதை விட ஒருபடி கூட சொல்றாரு. மறுஜாதியான ஸ்திரீகளை விட்டுருங்க. இன்னைக்கு நீ உன் புருஷனை விட்டா என்ன, நான் இங்க போறது? நான் வேற ஒரு புருஷனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. ஆனால் இதுல இன்னொரு ரகசியம் இருக்கு. நீ ஒரு ஸ்திரியை கல்யாணம் பண்ண பிறகு, ஒரு ஸ்திரியை கல்யாணம் பண்ண பிறகு அவளிடத்தில் வேசித்தன முகாந்திரம் இல்லாமல் அவளை விவாகரத்து பண்ணி விட்டு அல்லது விவாகரத்து பண்ணாமல் இன்னொரு ஸ்திரியை கல்யாணம் பண்ணினால் நீ பாவம் செய்து விட்டாய். நீ பெரிய பாவம் செய்து விட்டாய். உன்னுடைய மனைவி உயிரோடு இருக்கிற வேளையில் இன்னொருத்தியை நீ கல்யாணம் பண்ணது போல பெரிய பாவம் பண்ணுகிறது போல பெரிய பாவம் எதுவும் இல்லை. அது பாவம். பாவத்தை நீ அதிகரிக்க பண்ணிவிட்டாய். இப்ப என்ன செய்யணும்? நீ கல்யாணம் பண்ணின மனைவியை மனைவியாக வைத்துக்கொள். கல்யாணம் பண்ணாமல் அங்க ஒரு ஊர்ல அந்த பாலாடை கொண்டு கொடுத்தால, அங்க ஒரு பையன் கொண்டு கொடுத்தானா, அவளை விட்டுருணுமா? அவளை விட்டுரு. பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து அந்த ஒப்பாட்டியை ஊற்றி விட்டுரு. அதுதான் அதுக்கு விளக்கம்.
தவறான முறையில் எனக்கு ஒரு விஷயம் நினைவு இருக்கிறது. ஆப்பிரிக்காவில் ஒரு மனுஷன் ஆண்டவர் அறிவிக்கு முன்னால 16 பொண்ணுகளை கல்யாணம் பண்ணியிருந்தாராம். இப்ப என்ன செய்யலாம்? அவனுக்கு ஆண்டவர் நற்செய்தி சொல்லப்பட்டது. அவன் கேட்டானா, தேவ மனுஷனிடத்தில் கேட்டானா, நான் என்ன செய்யணும்? வேதத்தில் புதிய பாட்டில் ஆண்டவர் ஒரு மனைவி தான் வைக்க சொல்லி இருக்கிறார். நீ முதலாவது கல்யாணம் பண்ண மனைவிய வச்சுக்கோ, மீது 15 பேருக்கு ஜீவனாம்சம் கொடுத்து அவங்கள ஒதுக்கி வாழ வச்சிரு. ஜீவனாம்சம் புரியுதா? நீ அவங்களையும் வச்சுக்கோ. சாலமும் வச்சிருந்திருக்கிறார்ல 700, 300, 1000. சாலமனை அவெல்லாம் ஆண்டவரை விட்டு விலகி போக பண்ணினார்கள். இங்க சொல்லி இருக்கிறது, ஆண்டவருக்கு முன்னால பெரிய பாவம் செஞ்சுட்ட, விட வேண்டிய ஆளை விட்டுரு. நீ முறைப்படி கல்யாணம் பண்ண ஆளை வச்சுக்க. உன் மனைவி ரசிக்கப்படாத மனைவியை கல்யாணம் பண்ணிட்ட, நீ ரசிக்கப்படாத காலத்துல. இப்ப மனைவி ரசிக்கப்படல, உடனே மனைவியை விவாகரத்து பண்ணக்கு யாரும் சொல்லல. இப்ப ரசிக்கப்படாத மனைவிக்காக நீ பாவ அறிக்கை பண்ணி ஜெபம். ஆண்டவரே, என் பாவங்களை மன்னித்தீரே, என்னை ரட்சித்தீரே, என் மனைவியின் பாவங்களை மன்னித்து அவளை ரட்சி. நீங்க ஜெபம் பண்ணா உங்க மனைவி ரட்சித்து விடுவார். என் பையன் ரசிக்கப்படலையா, என் பொண்ணு ரசிக்கப்படலையா, ஆண்டவரே என் பாவங்களை மன்னித்தீரே, என் மகனை ரட்சி, என் மகளை ரட்சின்னு அறிக்கை செய்தால் உங்கள் மகனையும் மகளை ரட்சித்து விடுவார். அல்லேலூயா. உங்க புருஷன் ரசிக்கப்படாத காலத்தில் நீங்க ரசிக்கப்பட்ட பிறகு கல்யாணம் நடந்துன்னா இப்ப ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும், எனக்கு இறங்கும், என் புருஷனை ரட்சியும். ஆண்டவரே, என் புருஷனை ரசிப்பீரா ரசிக்க மாட்டீரா? வரோம் அப்படி கேட்கக்கூடாது. நான் தான் தப்பு பண்ணேன், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. எங்க பாஸ்டரும் அதுக்கு சம்பந்தம் தான் தெரிவிச்சாரு. உங்க பாஸ்டருக்கு சத்தியம் தெரியாது. பாஸ்டர் என்ன செய்வாரு? அவருக்கு பொண்ணுகளுக்கெல்லாம் மாப்பிள்ளைய பார்த்து கொடுப்பாரு. அவருக்கு நிறைய ஊழியம், அவருக்கு வெளிநாட்டு பயணம், இல்லைன்னா இப்படி வெளிநாட்டில இருந்து பணம் வரும். ஊழியக்காரர்களுக்கும் உத்தரவாதம் சபையின் குடும்பங்களை குறித்து இருக்கிறது, சபையின் வாலிபர்களை குறித்து இருக்கிறது, சபையின் வாலிப பெண்களை குறித்து இருக்கிறது. இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது, எந்த ஊழியக்காரனும் மறுப்பு தெரிவிக்க முடியாது. அப்படி இருக்க ஒரு வாலிப ஸ்திரியானவள் அவிசுவாசியான ஒருவனோடு திருமணமாகி போகிறாள் என்றால் அந்த ஊழியக்காரன் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஆண்டவர் ஊழியக்காரத்திலும் கேட்பார், உண்மை. ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலையில் நீ அகப்பட்டிருந்தால் பாவ அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணா உன் புருஷனை ரட்சித்து விடுவார். ஹல்லேலூயா. புருஷனை மாற்றிடுவார். ஆண்டவரை, நான் யாரும் செய்யாத தப்பா செய்துட்டேன். எல்லாரும் தான் எவ்வளவு தப்பெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன சபையில் உள்ளவங்க ஒரு நாளும் அந்த பொண்ணை பார்க்காமல கல்யாணம் பண்ணாங்க? எத்தனை நாள் பார்த்து பார்த்து தானே கல்யாணம் பண்ணினாங்க. தம்பி, இந்த சபையில இத்தனை ஆண்டுகளில் சபைக்கு வந்த பெண்களை இந்த சபையில உள்ள பையங்க கல்யாணம் பண்ணது உண்டானால் ஒரு நாளில் கூட கல்யாணத்துக்கு முன்னால அவன் பேசவோ பழகவோ நாங்கள் அனுமதித்தது இல்லை. அப்படி எவனாயிலும் பேசினா பழகினான்னு சொன்னா அப்படி பெண்ணை கட்டி வைக்கிறது இல்லை. அப்படி பெண்ணு கட்டி வைக்க மாட்டோம். ஒரு பெண்ணும் கட்டி கொடுக்க மாட்டோம், எந்த பெண்ணையும் கட்டி கொடுக்க மாட்டோம். நீங்க கேட்கிற எந்த பெண்ணையும் நாங்கள் கட்டி வைப்போம் பண்ண மாட்டோம். நடக்காத காரியம், அது முடியாது, அது செய்ய மாட்டோம். அந்நியனுகம் அவிசுவாசியோடு கல்யாணம் சரி வராது. அப்படி செய்தால் அது பேர் பாவம். இட் இஸ் எ சின் பிஃபோர் காட். ஆமா, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று தேவாவியை பெற்ற பிள்ளைகள் அந்த அனுபவம் உள்ளவர்களோடு வாழ்க்கை அமைய வேண்டும். அதுதான் நல்லது, அதுதான் தேவன் அங்கீகரிப்பார். இல்ல இப்படி நடந்து போச்சா நாங்க என்ன பண்றது, நாங்க இனி சாகவா, நாங்க இப்ப புருஷனை விட்டுட்டு ஓடவா? நீ சாக வேண்டாம், புருஷனை விட்டு ஓட வேண்டாம், நீ உன் மனையை விட்டு ஓட வேண்டாம், நீ வேற பண்ண பார்க்கவும் வேண்டாம். நீ கல்யாணம் பண்ணது கரெக்ட் தான், இருந்துட்டு போட்டு. இனி உன் மனைவி ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணணும், உங்க புருஷனுக்கு ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை அறியாத காலத்தில் இந்த பயலையும் இந்த பொண்ணையும் நாங்க பெற்றுட்டேன். ஒரு வயலும் ஒரு பொண்ணு ரட்சிக்கப்படல. இப்ப ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்துட்டோம், ஆண்டவர் பையனையும் பொண்ணையும் எல்லாம் ரட்சித்து விடுவார். ஹல்லேலூயா. இதான் ரகசியம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், நீங்க அப்படி செயல்படுங்கள். இன்னும் உனக்கு பிந்தி போகல, இட் இஸ் நாட் லேட். இன்னும் உனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆண்டவர் உன்னை ரட்சித்தவர் உன் புருஷனை ரட்சிப்பார், உங்களை ரட்சித்தவர் உங்க மனைவியை ரட்சிப்பார். அவெல்லாம் திருந்த மாட்டா பாஸ்டர். அப்படியா? நீங்க எப்படி திருந்திட்டீங்களா? நான் திருந்திட்டேன்ல. உங்களை யார் திருத்தினா சார்? நீங்க எப்படி திருந்தினீங்க? உங்க பள்ளிக்கூட சார் திருத்தினாரா? அல்ல உங்க மாமியார் திருத்தினாங்களா? உங்க மாமியார் உங்களை திருத்தினாங்களா? அல்ல உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க யாரும் திருத்தினாங்களா? ஆண்டவர் தான் உங்களை திருத்தினார். உங்க மனைவியும் ஆண்டவர் திருத்திடுவாரு. ஹல்லேலூயா. உங்க புருஷனை ஆண்டவர் திருத்திடுவாரு. என் பையன் ஒண்ணு சொன்னாலும் கேட்கிறான்ல,
திருந்தவே செய்கிறான். இல்ல நீங்க வாலி வயசுல எப்படி இருந்தீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். ஐயா எப்படி இருந்தீங்க? ஆண்டவரே என் பாவங்களை மன்னித்தீரே, அக்கிரமங்களை மன்னித்தீரே, என்னை மாற்றினீரே, என் மகளையும் மாற்றும், என் மகனையும் மாற்றும். ஹல்லேலூயா. ஒரு அம்மா ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உலகமெல்லாம் பிள்ளைகளை போய் ஊழியம் செய்வாங்க. அவங்க மக ஒரு 4வது 5வது படிக்கிறவள அவ பண்ணின வேலை கலாட்டா, பயங்கர கலாட்டா. அவ கேட்கிறா அவ அம்மாட்ட, அம்மா மம்மி நீங்க சின்ன பிள்ளையா இருக்கிற பூ வாங்கி வைக்கலையா, நீங்க செயின் போடலையா, நீங்க தோடு போடலையா, நீங்க ஹேர் ஸ்டைல் பண்ணலையா, அதை விட தாண்டியா நான் பண்ணிட்டேன். கேட்கிற கேள்வி பயங்கரமான கேள்வி. என்னாட்ட மட்டும் அவ கேட்காம என்ன மட்டும் விட்டான். அம்மாட்ட பாங்கு வாங்கன்னு வாங்கிட்டான். நான் சொன்னேன், சிஸ்டர் அவ கேட்கறது நியாயமான கேள்விதான், உண்மைதான். நீங்க ஒரு பதிலும் சொல்ல முடியாது, கரெக்டு தான். ஒரு காரியம் செய்யுங்க, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டுருவோம், நம்ம பாப்பாவை ஆண்டவர் ரட்சித்திருவார் சிஸ்டர். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த பிள்ளையை ரட்சித்தார். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரியாக மாற்றி விட்டார். கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை மாற்றிடுவாரு, ஊழியக்காரன் ஆக்கிடுவார், ஊழியக்காரி ஆக்கிடுவார். நீங்க கொஞ்சம் அறிக்கை செய்யணும் ஆண்டவர்கிட்ட, அதை கொஞ்சம் செஞ்சிருங்க. ஹல்லேலூயா. மரகட்டு நெருங்கட்டு எங்கேயாவது இருந்துன்னா விட்டுருங்க, வேண்டாம். முறப்படி கல்யாணம் பண்ணது இருக்கட்டும், மற்றபடி உள்ளதை விட்டுருங்க. எஸ்ரா அப்படிதான் சொல்றாரு. எனக்கும் ஆவியானவர் அதைத்தான் சொல்றாரு. அங்கங்கயா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று வச்சிருந்தா அதுல விட்டுணும். முறையா கல்யாணம் பண்ணதை மட்டும் வச்சுக்கிடுங்க, அதுதான் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். அப்ப அது பாவம் இல்லை. வேற வச்சிருந்தா அது பாவம் தான். சத்தியமா சொல்றேன், அது பாவம் தான். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும், விட்டுருங்க, வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை படிக்கிற வேளையில அங்கு ஒரு சத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எடுத்து பாருங்கள், நம்ம எல்லாரும் படித்து பார்ப்போம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை எடுத்துக்கொள்வோம். ஏன் அவ்வளவு திருப்பி திருப்பி சொல்கிறேன் என்றால், நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அங்க அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் என்ன இருக்கு பாருங்க. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். இது எங்க நடந்திருக்குன்னா, எபேசு பட்டணத்தில் நடந்திருக்கு. எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். அடுத்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். இங்கே ஒரு உண்மை இருக்கிறது, இங்கே ஒரு சத்தியம் இருக்கிறது. என்ன தெரியுமா? many of the believers began to confess, telling about all the evil things they had done. They banned the magic books before everyone. இங்க ஒரு விஷயம் இருக்கு. இந்த வசனம் எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? கமான், புரிஞ்சுட்டா? உங்களுக்கு புரிஞ்சது என்று நீங்கள் கை உயர்த்துறதுக்காக சந்தோஷப்படுகிறேன். ஆனா கொஞ்சம் புரிந்தது என்று அறிவேன். முழுமையாக புரியவில்லை. சத்தியமாக முழுமையாக புரிந்தது. யாருக்கெல்லாம் முழுமையாக புரிந்தது? அப்ப நம்ம கேட்டுருவோமா? முழுமையாக எப்படி புரிந்தது என்று நான் முடிந்ததும் கேட்பேன். யார் கை தூக்குனா? உங்க ஐயா. கண்டிப்பா கேட்டுதான் அனுப்புவேன், ஓடிடக்கூடாது. முழுமையாக சத்தியமாக உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறையும். எப்படின்னா, எபேசு பட்டணத்திலே நடந்த அற்புத செயலை கண்ட பிறகு இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. விசுவாசித்தவர்கள் அநேகர் தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். அது என்ன? செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். அவங்க என்னென்ன தப்பு தண்டி எல்லாம் பண்ணாங்களோ அதையெல்லாம் telling all about the evil things they had done. அவர்களிடத்தில் காணப்பட்ட தீய செயல்களை எல்லாம் அறிக்கையிட்டார்கள். இப்ப புரியுதா? தீமையான தவறான செயல்கள் புரிந்தார்கள் அல்லவா, அதையெல்லாம் அறிக்கையிட்டார்கள். அதற்கு நிறைவேறுதலாக அறிகுறியாக அவங்கள்ட்ட இருந்த புத்தகத்தை எல்லாம், மாய வித்தை புஸ்தகம் இருக்குல்ல, மேஜிக் ஷோ புக்கு, அதெல்லாம் கொண்டு வந்து சுட்டி எரித்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் முன்பாக, ரகசியமாக இல்லை. இப்பொழுது ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். whatsoever things you had done that which was evil before God, confess it
ஆண்டவருக்கு முன்பாக தவறான செயல்களை புரிந்தவர்கள் அவர்கள் அறிக்கையிட்டிருக்கிறார்கள். செயல்கள் புரிந்தவர்கள் அதெல்லாம் நாங்க ஒன்றும் காணல, நாங்க ஒன்றும் கேட்கல. அப்படியா? அதான் மாயக்காரர்கள். மாயக்காரன், யூ ஹிப்போக்ரைட், மாயக்காரன். இவங்க விசுவாசித்தவர்கள் தங்களுடைய கிரியைகளில் இருந்த தவறுகளை அறிக்கையிட்டார்கள். நான் அங்கே அந்த மரத்திலே அன்றைக்கு திருடினேன், அந்த ஆட்டுக்கு காலை உடைத்தேன், அந்த மாட்டுக்கு கொம்பை உடைத்தேன், நான் தான் அந்த நாள் நீங்க போயிட்டு இருந்த வேளையில சினிமா பார்த்துட்டு இருந்த ஆளு, கதவை சாத்திட்டு, இப்படி தவறான கிரியைகளை செய்து கொண்டிருந்தார்களே அவர்கள் அறிக்கையிட்டிருக்கிறார்கள். அடுத்து அவங்கள்ட்ட தேவையில்லாத சில புஸ்தகம் இருந்தது. என்ன புஸ்தகம்? நம்ம பாஷையில குமுதம், ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன், வேற கதை புஸ்தகமா? கதை புஸ்தகம். இந்த சபைக்கு ஒரு விசுவாசி குடும்பம் வந்துட்டு இருந்தது. புருஷன் சொல்றான், என் மனைவிக்கு பைபிளை படிக்கிறத விட அவளுக்கு கதை புஸ்தகம் படிக்கிறதா ரொம்ப பிடிக்கும். அவள் கும்பகோண லைப்ரரியில் போய் நிறைய புத்தகம்லாம் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாள். நான் கேட்ட வேலையில நான் சும்மா ஒரு டைம் பாஸ் தான். பைபிள் படிக்கிறது உண்டோ? இல்லை. பைபிள் படிக்கிறதுல கதை புஸ்தகம் அவங்க லைப்ரரியில் போய் எடுத்து படிச்சு இப்போ குடும்பம் உருப்படாம போயிடுச்சு. குடும்பம் உருப்படல. நீங்கள் உங்கள் தவறான செய்கைகளை ஆண்டவர் விசுவாசிகள் அறிக்கையிடுங்கள். தவறான செய்கைகள் உண்டல்லவா? தவறான செய்கைகள் இல்லையா? செருப்பு வாங்கி கொடுத்தீங்களா? அதை அறிக்கை செய்திருங்க. சேலை வாங்கி கொடுத்தீங்களா? அதை அறிக்கை செய்திரும். தண்ணி அடிச்சீங்களா? விலை விடுறது, அதை அறிக்கை செய்திருங்க. பிறகு மாயத்தக்கார புத்தகம் எல்லாம் வச்சிருந்தாங்களா? வாட்ஸ்எவர் திங்ஸ் யூ ஹேட் ரிசீவ்ட் ஃப்ரம் யுவர் லவர், காதலனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பொருட்களை எல்லாம் கொளுத்தியிருந்தோ. யூ யங் கேர்ள்ஸ், லிசன் டு மீ நவ. Burn all the dirty, filthy things which you received from your lover. உனக்கு காதலை என்னதாவது புத்தகமோ செருப்போ செரப்போ வேற ஏதாவது கொடுத்திருந்தான்னா இன்னைக்கே கொளுத்திரு. அதுதான் அறிக்கை செய்கிறதுடைய அடையாளம். அதைத்தான் அப்பதான் ஆண்டவர் உன்னை அங்கீகரிப்பார். தம்பி, காதலி கொடுத்தது எல்லாம் என்ன என்ன பொருள் எல்லாம் வச்சிருக்கிற? என் இதயம் யாருக்குத்தான் தெரியும்? அவருக்குத்தான் தெரியும் என் இதயம். யூ யங் பாய், என்னெல்லாம் வச்சிருக்கிறியோ அதெல்லாம் கொளுத்திரு. அதுதான் அறிக்கை செய்தலுடைய அறிகுறி. எல்லாம் பத்திரமா வச்சிருக்கு. வாட் இஸ் தேர் இன் யுவர் செல் டுடே? செல்ல பாப்போம், உனக்கு செல்ல பாப்போம், அதுல என்ன மெசேஜ் இருக்கு பாப்போம். filthy things are there in your cell. அசிங்கமான படம், அசிங்கமான செய்தி அங்க உள்ள மறைச்சு வச்சிருந்தியா? உங்க அப்பாவுக்கு தெரியாது. மெசேஜ் பார்க்க உங்க அப்பாவுக்கு தெரியாது, உங்க அம்மாவுக்கு தெரியாது, கூட பிறந்தவங்களுக்கு தெரியாது. ஐ நோ, கம் ஆன், லெட் மீ see your cell. கம் ஆன், செல்ல கொண்டு வா பாப்போம். பாப்போம், கம் ஆன், லெட் மீ see your computer. Let me see your Facebook. Let me know your email ID. திறந்து பாப்போம். தண்ணி அடிக்கிறதா? எனக்கு சினிமா பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? எங்க இருந்து இதெல்லாம் பாக்குறீங்க பாஸ்டர்? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? ஆண்டவர் வெளிப்பாடு தாங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் காலாகாலங்களில் இதெல்லாம் வெளிப்படுத்துகிறார். நீ அதை கொஞ்சம் அறிக்கையிடணும். அவர்கள் எல்லாருக்கும் முன்பாக அறிக்கையிட கொளுத்திரு. நீ இப்ப இந்த சபைக்கு முன்னால ஒண்ணு கொடுத்தான். காதலன் கொடுத்ததும் காதலி கொடுத்ததும் அகப்பட்டு என்னிடத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. காதலன் ஒண்ணு செய்ய முடியாமல் தடுமாறி எங்கேயோ அலைந்து கொண்டிருக்கிறான். காதலி கௌரவமாக சென்று கொண்டு வருகிறான். இங்க இல்ல, இங்க 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 இல்ல, அது வெளியே. காதலி கொடுத்த பொருளும் காதலன் கொடுத்த பொருளும் நம்மிடத்தில் அகப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க பேப்பர்ல போட்டா அவர்கள் வந்து வாங்கி விடுவார்கள். என்கிட்ட யாரும் வந்து வாங்க முடியாது. நீ ஹைகோர்ட்டுக்கு போனாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, இந்த சிக்கல்ல மாட்டிக்கிறாம ஆண்டவர் உன்னை அங்கீகரிக்கணும், ஆசீர்வதிக்கணும், பயபக்தியா வாழு. எனக்கு ஓல்டு ஃப்ரெண்டு, நான் கல்யாணத்துக்கு முன்னால எனக்கு ஃப்ரெண்டு ஒன்று கொடுத்தா, அதுதான் அந்த பெட்டியில ஒன்று வச்சிருக்கிறீங்களே, அது என்னது? அது ஒண்ணு இல்லடி, எனக்கு ஃப்ரெண்டு கொடுத்தா. உங்க ஃப்ரெண்டு யாரு? பழைய ஃப்ரெண்டு தான். மிஸ்டர் ஜென்டில்மேன், பேட் இட் டுடே. இன்னைக்கு கொளுத்திடணும். இந்த லெட்டர் எல்லாம் இது யாருக்குது? அது எனக்கு பழைய ஃப்ரெண்டு கொடுத்தது. நல்ல ரொம்ப பாசத்தில் எழுதுனான். சபைக்கு வந்துட்டு இருந்த ஒரு பள்ளி என்னோட சொல்லுது, எங்க அத்தை பையன், எங்க மாமா பையன் 10 கடிதம் அவனுக்கு நான் கொடுத்தேன், அவனு நிறைய எனக்கு கொடுத்தான். ஹோப்லெஸ் கேர். இனி இது தேரார். அந்த புத்தி மட்டமான புத்தி. இதை பாரு, நீ தேறிக்கலாம், உனக்கு ஒரு ஐடியா இருக்கு, இங்க பைபிள்ல இருக்கு.
அந்த எபேசு சபையில் உள்ளவங்க மாயவித்த புத்தகத்தை எல்லாம் கொளுத்திட்டாங்களோ? கொளுத்தீரு உனக்கு மாயவித்த புத்தகத்தை எல்லாம் கொளுத்தீரு. வாலிப பண்ணு, யூ யங் கேர்ள், யூ யங் பாய், burn it. இப்பதான் வயிற்று கடுப்பு வருதோ? வயிற்றால போகுதா? வெளியே போயாச்சா? வெளியே போயிடும். இப்ப வாந்தி வரும் உனக்கு கொஞ்ச நேரத்தில். அதுக்கு பேர் தான் கைவசம். கைவசம் கொடுத்தது ஏதாவது வாங்கி வச்சுக்கிடாத. ஒண்ணு கொளுத்தியே போடு, கொளுத்திடு. இல்லைன்னா ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். விசுவாசித்தவர்கள் அவங்க துர்க்கிரியைகள் எல்லாம் அறிக்கையிட்டார்கள். அதற்கு அடையாளமாக அவர்களிடத்தில் இருந்த மாயவத்த புத்தகத்தை எல்லாம் கொளுத்திட்டாங்க. நீ அதை செய்யணும். அப்பதான் உனக்கு ஜெபத்துக்கு பதில் வரும். அப்பதான் ஆண்டவருடைய எதிர்கால வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அப்பதான் உன்னுடைய குடும்பம் கட்டப்படும். இந்த சேர் யார் வாங்கி தந்தா? அது என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாப்புல. உங்க ஃப்ரெண்டு யாரும் இல்லாமா? நீ ஒருத்தி தான் எனக்கு ஃப்ரெண்டா? எனக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட் உண்டு தெரியாது உனக்கு. ஒன்னெல்லாம் கல்யாணம் பண்ணி எனக்கு மனைவி. ஆனா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க முன்னால. அதுல ஒரு ஃப்ரெண்டு தாண்டி வாங்கி கொடுத்தாது இந்த சேர். இன்னைக்கே நீ கொளுத்திரு. இல்லைன்னா அது இரும்பு சேர்னா என்ன செய்யும்? பழைய இரும்பு கடைகளை போட்டுரு. கமான், பி ரிலீவ். நீ விடுதலை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. நான் சொல்றது நன்மைக்காக சொல்றேன். உனக்காக ஆண்டவர் ஏண்ட சொன்னதை சொல்லிட்டு நிக்கிறேன். உன்னை புண்படுத்துறதுக்காக நான் பேசல. நீ திருந்தணும், நீ நல்லா இருக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும். தவறான முறையில எவன் கொடுத்திருந்தாலும் கொளுத்தீரு. அந்த புத்தகத்தை கொளுத்தீரு, அந்த டிக்ஷனரியை கொளுத்தீரு. அந்த பைபிளை என்ன செய்கிறது? எனக்கு ஃப்ரெண்டு கொடுத்தார பைபிள். அந்த பைபிளை இங்க கொண்டு வந்து வச்சிரு. காணிக்கப்பட்டு வச்சுட்டு போய் நான் பைபிள் இல்லாத வேற ஆளுக்கு கொடுத்துறேன். உனக்கு வேற பைபிள் புதுசா வாங்கிடலாம். என் ஃப்ரெண்டு என்ன நேசித்து பாட்டு வசம் வாங்கி கொடுத்தாப்புல. அந்த பென் டிரைவ் கொடுத்தாப்புல. பென் டிரைவ் devil will drive you away from the presence of God. பென் டிரைவ் காதல வாங்கி கொடுத்தானா? இங்க கொண்டு வா பென் டிரைவ பாப்போம். சுத்தியில வச்சு அடின்னு அடிச்சு நான் மண்ணெண்ண வச்சிருக்கிறேன், பெட்ரோல் வச்சிருக்கேன், கொளுத்தி விட்டுறேன். அவ்வளவுதான். நீ கொளுத்துக்கு உனக்கு தயக்கான நான் கொளுத்திடுறேன். கயிறு குழல் எல்லாம் யார் கொளுத்துறது? நீயா கொளுத்துறேன். எத்தனை பேருக்கு கயிறு குழல் எல்லாம் நான் மண்ணெண்ண விட்டு இயேசு நாமத்தில் சாம்பலா போ கொளுத்தி இருக்கு. தவறானதை வச்சிடாத. உனக்கு விடுதலை இருக்காது, வெற்றி இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது, உன் எதிர்காலம் நல்லா இருக்காது. போராட்டம், பேய் கோளாறு வந்துகிட்டே இருக்கும். கெட்ட கனவா வந்துகிட்டே இருக்கும். பரிசுத்தாவி நிறைவு இருக்காது. செத்த பிரேதத்தை போலதான் நீ கிடப்ப. பரிசுத்தாவி கூட்டத்துக்கு உனக்கு வர முடியாம ஆயிரும். பேய் ஒன்ன கொண்டு போயிருவான். இன்னைக்கே நீ ஆண்டவரை விசுவாசிக்கிறல்ல, பாவங்களை மன்னிப்பார், அக்கிரம கிரிகளை மன்னிப்பார். ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து விட்டுரு. மூடி மறைக்காத. உனக்கு அப்பனுக்கும் தெரியாம இருக்கலாம், அப்பனுக்கும் தெரியாது, அம்மைக்கும் தெரியாது. எனக்கு தான் தெரியும் விஷயம், ஆண்டவருக்கும் தான் தெரியும் விஷயம். உனக்கு அப்பனுக்கு தெரியல, ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் என்னட்ட சொன்னாரு, என்னட்ட பொருளையா கொடுத்து வச்சிருக்கிறாரு, ஊட்டி வச்சிருக்கிறாங்க. உனக்கு பொருள் இல்லை, வேற ஒரு ஆளுக்கு பொருள். நீ இன்னைக்கு அறிக்கை செய்ய வேண்டும். பப்ளிக்ல அறிக்கை பண்ண வேண்டாம். நான் உன்கிட்ட அதை சொல்ல வரல. ஆண்டவர்கிட்ட அறிக்கை செஞ்சிரு. துர்க்கிரியைகளை அறிக்கை செய். நீ போன் பண்ணல உனக்கு காதலனுக்கு, நீ உனக்கு காதலிக்கு போன் பண்ணல, இன்னைக்கு நீ அறிக்கை செய்யணும். இல்லைன்னா உன்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து ஆண்டவர் திருப்பி போடுவார். You may die as a sinner and will go to the hellfire. நீ ஒரு பாவியாக செத்து நரகத்துக்கு போவ. யாருக்கும் தெரியாது நீ நடிச்சிட்டு இருக்கிற. The Lord sees. கர்த்தர் பார்க்கிறார். The Lord knows all about you. உன்னை பற்றி எல்லா ஆண்டவருக்கு தெரியும். மூடி மறைக்கிறியா? நீ எங்க இருந்து பேசுற, எந்த நம்பர்ல இருந்து பேசுற, எந்த பூத்துல இருந்து பேசுறேன்னு ஆண்டவர் உனக்கு சொல்லி இருக்கிறார். நீ வா, என் மனைவியை வச்சுட்டு நான் உன்கிட்ட பேசுறேன், உன்ன சொல்றேன். கமான், நீ வா. உனக்கு அப்பனை கூட்டிட்டு வா, அம்மா கூட்டிட்டு வா, குடும்பத்தார, இனத்தார, ஜனத்தார கூட்டிட்டு வா. கமான் நவ். ஆராதனை முடிஞ்சோ வா, எல்லாரும் வா, பேசிக்கிடுவோம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஆண்டவருக்கு இரக்கம் வேணும்னா அறிக்கை செய்து விட்டுரு. நடிக்காதே விசுவாசியே, பாவியே, நடிகையே நடிக்காதே. நீ இன்னைக்கு அறிக்கை செய்து விட்டுறோம், மனம் திரும்பிடணும். பரிசுத்தாவியான திட்டவட்டமாய் பேசி இருக்கிறார், என்னிட்ட சொன்னார். அதான் நான் சொல்லிட்டு நிற்கிறேன். உனக்கு சொல்ல வேண்டிய செய்தியை ஆண்டவர் என்னிட்ட சொல்ல சொன்னார், அதனால சொல்லிக் கொண்டு நிற்கிறேன். அடுத்தபடியாக தானியேல் தீர்க்கதரிசி ஒரு காரியம் பண்றாரு. இதை பாருங்க, தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை படிச்சீங்கன்னா, தானியேல் ஒரு ஜோம் பண்றாராம். ஆண்டவரை பார்த்து ஜோம் பண்றாரு. தானியேல் ஒரு பெரிய பரிசுத்தவான்.
தானியேல் எப்படி ஜெபம் பண்றாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவ்வளவு பெரிய பரிசுத்தமா எப்படி ஜெபம் பண்றாருன்னு பாருங்க. தானியேல் எப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறார். 9ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் படிக்கிறவள்ள அந்த பரிசுத்தவான், பரலோக தரிசனம் உள்ள தேவ மனுஷன், ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தவர் எப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறார். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாய் இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு தேவனுடைய பரிசுத்த பருவத்துக்காக என் விண்ணப்பத்தை தேவனாய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். அதுக்கு பிறகுதான் கர்த்தருடைய தூதன் வந்து சொல்கிறார், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கிய போதே கட்டளை வெளிப்பட்டது. 23ஆம் வசனம் என்ன என்ன? I was praying to the Lord and telling about my sins and the sins of the people of Israel. தானியேல் அவ்வளவு பெரிய பரிசுத்தவான் என்ன பண்றாரு? என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டேன். என்னுடைய பாவத்தையும் அறிக்கையிட்டேன். நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். என்னுடைய குடும்பத்தில் ஒரு பாதிப்பு எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ யாருக்காயிலும் ஏற்படுமானால் நான் செய்வது முதலாவது தான் பாவ அறிக்கை தான். I confess my sins to my Lord and I seek His mercy. அவருடைய இரக்கத்தை நான் கெஞ்சுகிறேன். ஆண்டவரிடத்தில் இந்த பக்தன் தானியேல் தன்னுடைய பாவத்துக்காக அறிக்கை பண்ணுகிறார். உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிரதான ஆசாரியன் வருஷத்தில் ஒரு முறை தான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போக முடியும். அவன் எப்படி போவான் தெரியுமா? தன்னுடைய பாவங்களுக்காகவும் ஜனத்தின் பாவங்களுக்காக இரத்தத்தோடு செல்வான். வருஷத்துக்கு ஒரு தடவை அவருடைய கால சங்கிலி தொடுக்கப்பட்டிருக்கும், மணி போட்டிருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் யாரும் உள்ள போகக்கூடாது. அந்த பிரதான ஆசாரியன் செத்துட்டான்னு வச்சுக்கிடுங்க, அவனை தூக்கிற கூட யாரும் போகக்கூடாது. அந்த சங்கிலியை பிடிச்சுதான் வெளியே இழுக்கணும். தன்னுடைய பாவங்களுக்காக ஜனத்தின் பாவங்களுக்காகவும் இரத்தத்தோடு போனவன் தானியேல் ஒரு பெரிய பக்தன், தீர்க்கதரிசி, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தவன். இவர் இப்ப எப்படி ஜெபம் பண்றாரு? என்ன ஜெபம், எப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறாரு பாத்தீங்களா? என் பாவத்தையும் என் ஜனமாய் இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கை செய்தேன். அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறவர்களே கர்த்தருடைய புருஷனாகிய காபிரியேல், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya ஹalleluya, 21ஆம் வசனம் மிகுந்த ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, ஹalleluya. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் என்னை தொட்டார். ஹalleluya. You will get the touch of the holy angel of Gabriel. பரிசுத்த தூதன் காபிரியேலுடைய தொடுதலை நீ உணரலாம். என்னுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய ஜனத்தின் பாவத்துக்காகவும் நான் அறிக்கை செய்கிறேன். தானியேலை கர்த்தருடைய தூதன் காபிரியேல் தொட்டு விட்டார். ஹalleluya. பேசுகிறார், என்னுடைய பேசுகிறார். தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன். ஹalleluya. அன்பான தேவ பிள்ளைகளே, இதுல ஒரு ரகசியம் இருக்கிற உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய ஜனத்தின் பாவத்துக்காகவும் நான் அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தூதன் வந்து என்னை தொடுகிறார், என்னோடு பேசுகிறார். நீ மிகவும் மோசமானவன் அல்ல, நீ மிகவும் பிரியமானவன். நீ வேண்டிக் கொள்ள தொடங்குற போதே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு விட்டது. ஹalleluya. பாவ அறிக்கை பண்ணி நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்மோட ஆராய்ச்சிகளுக்கு ஊழியக்காரன் அப்படிதான் ஜெபம் பண்ணணும். ஒரு ஊழியக்காரன் அவனுக்காக மட்டும் இல்லை, அவன் ஜனத்தின் அக்கிரமத்தை சுமக்கிறவன் ஊழியக்காரன். விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள், குடும்பத்தின் தலைவர்கள், தாய்மார், நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் பாவ அறிக்கை பண்ண வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறேன். யோபின் புத்தகத்தை படித்து பாருங்கள். யோபு தினந்தோறும் பலி செலுத்தி வந்திருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்வார்களோ என்று அஞ்சி பலி செலுத்தி இருக்கிறார். நான் என்னோட பாவத்தை எல்லாம் அறிக்கை செஞ்சுட்டேன், நான் பரவத்து போயிருவேன், நீங்க கடங்கடா, பொண்ணுங்களே நீங்க கடங்க. நோ 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 நோ, நான் என்னுடைய பாவத்துக்காக நான் சொல்றேன். ஆண்டவரே, என் பிள்ளைகள் அறிந்தறியாமல் என்ன தவறுகளை பண்ணி இருந்தாலும் அவர்களுக்கு மன்னியும், அவர்களுக்கு இறங்கும், நீர் ஒத்தாசை அனுப்பும், அவர்களை தொடும், அவர்களோடு பேசும். ஹalleluya. Do you do that? நீங்கள் அதை செய்கிறதுண்டா? நீங்கள் அதை செய்ததுண்டா?
செய்ய விரும்புகிறீர்களா? ரைட் டுடே ஸ்டார்ட் இட். இன்றைக்கே செய்யுங்க. உங்க புருஷமாருக்கா நீங்க தான் நினைச்சோம், ஆண்டவரே என்னுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறேன், என் புருஷன் என்ன தப்பு பண்ணியிருந்தால் நீ மன்னித்து இரக்கம் காட்டி அவருக்கு சுகத்தை கொடும், அவருக்கு தெளிவை கொடும், தீர்க்க ஆயுளை கொடும், அவரிடத்திலே இருக்கிற பேய்களை எல்லாம் சுரத்தும். சத்தமா சொல்லி ஜெபித்தால் உங்களுக்கு அடி கிடைக்கும். அவர் இல்லாத வேளையில, புருஷமார் இல்லாத வேளையில மெதுவா ஜெபியுங்கள். மனைவிமாரை பற்றி நீங்கள் சத்தமா ஜெபித்தால் அவர்கள் கோபப்படுவார்கள். நான் உனக்கு ஒன்னில் அன்பு கூர்ந்து உனக்கு நன்மைக்காகத்தான் நான் ஜெபித்தேன், கெடுதலுக்காக ஜெபிக்கவில்லை அப்படி சொல்லுங்க, அவங்க பொறுத்துக்கிடுவாங்க. நீங்க மனைவிமார் புருஷனுக்காக விகற்பமா ஜெபித்தா அவங்க பொறுத்துக்கிட மாட்டாங்க, அடிச்சு விடுவாங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா, புருஷன்மார் வெளியே கடத்தருக்கு போயிருப்பாங்க இல்ல, அந்த நேரம் பார்த்து நல்லா ஜெபம் பண்ணிருங்க. ஆண்டவரே என்னுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறேன், நான் உம்மை விட்டு தூரம் போலே, என்னை மன்னியும், என் புருஷனுக்கு இறங்கும், என் புருஷனை மாற்றும், அவருடைய குற்றங்கள் குறைகளை மன்னியும், அவருடைய வாழ்வில் ஒரு மாறுதலை ஏற்படுத்தும். நீ ஜெபம் பண்ணுனா ஆண்டவர் மாற்றி விடுவா. ஹல்லேலூயா. தமிழ் டேவிட் என்று ஒரு மனுஷன் இருந்தார். கர்த்தரால் மிகவும் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷன், பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பயங்கர ரவுடி, தண்ணியெல்லாம் அடிக்கிறவர், பிராண்டியெல்லாம் நல்லா அடிப்பார். அவருக்கு மனைவியின் கண்ணீரின் ஜெபத்தினால் கர்த்தர் அவரை ரட்சித்து ஒரு பெரிய பரிசுத்தவானா மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணணும் உங்க புருஷனுக்காக, உங்க மனைவிக்காக, புருஷர்கள் மனைவிக்காக, தகப்பன் தாய் பிள்ளைகளுக்காக. ஆண்டவரே என் பிள்ளைகளை மாற்றும். ஆண்டவரே என் ஒரு தப்பும் செய்யவில்லையப்பா, என் பொண்ணை போல உலகாலை யாரும் இல்லையப்பா, என் பொண்ணு என் பிள்ளைகள் எல்லாரும் இப்பொழுதே பறந்து விடுவார்கள். பறந்து விடுவார்களா? உனக்கு தெரியாது. உன் பிள்ளைகள் பாவிகள், உன் பிள்ளைகள் பாவி பாவி பயிர்கள். உனக்கு தெரியாம இருக்குது விஷயம். பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நீ கேளு, ஆவியானவர் வெளிப்படுத்துவார். இங்க எப்படி ஜெபம் பண்றார் தானியேல் பரிசுத்தவான், அவருக்காகவும் இஸ்ரவேலுக்காகவும் ஜெபித்தபடியினால், அறிக்கை செய்தபடியினால் கர்த்தருடைய தூதன் காபிரியேல் வருகிறார். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருக்கு அடிமையாக மரியாதை ஒப்பு கொடுத்தவர்கள் கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தருடனே கூட இருக்கிறார் என்று காபிரியேல் தூதன் வந்தார். பழைய ஏற்பாட்டில் காபிரியேல் தூதன் வந்து பேசி தைரியப்படுத்தினது தானியேலுக்கு தான். நான் வேற பைபிள் படிச்சிருக்கிறேன், வேற யார்கிட்டையும் சொன்னது போல எனக்கு தெரியலையே. ஹல்லேலூயா. நீங்க பல ஆண்டுகள் பயபக்தியோடு பக்தியாக ஆண்டவர் பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் பாவ அறிக்கை பண்ணவும், உங்களை சார்ந்தவர்களுக்காக பாவ அறிக்கை பண்ணவும் செய்தால் ஆண்டவருடைய தூதன் வருவார். ஹல்லேலூயா. உங்களை தொடுவார், உங்களோடு பேசுவார், நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள், உங்கள் வேண்டுதல் கேட்கப்படும், நீங்கள் மிகவும் பிரியமானவர்கள் என்ற சர்டிபிகேட் கிடைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. அடுத்து புதிய ஏற்பாட்டில் மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கிற வேளையில அங்க யூதேயா தேசத்தார் எல்லாரும், எருசலேம் நகரத்தார் யாவரும் யோவானிடத்திலே போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார். இந்த யூதேயா தேசத்தாரும் எருசலேம் நகரத்தார் எல்லாரும் யோவானிடத்திலே பாவங்களை அறிக்கையிட்டார்கள். அது அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக வந்த யோவானுடைய நாட்களில் நடைபெற்ற ஊழியம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு பிறகு இயேசுதான் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார், ரத்தம் சிந்தி உயிர் கொடுத்தார். அதனால இப்ப நம்ம பாவ அறிக்கை சாமியார்கிட்ட பரிசுத்தவான்கள்ட்ட பண்ண வேண்டிய இடம் இல்லை, தேவையில்லை. இப்ப நம்ம பாவங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அறிக்கையிட்டு ஞான ஸ்நானம் பெற வேண்டும். பாவ மன்னிப்பை பெற்றவங்க அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பாவ மன்னிப்பை பெற்று ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உங்களில் சிலர் நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றீர்கள், ஆனால் ஞான ஸ்நானம் பெறவில்லை. பாவங்களை அறிக்கை செய்தீங்க ஆண்டவர் இயேசுவிடத்தில். பாவங்கள் அறிக்கை செய்தது நல்லது, அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு, சால்வேஷன். அடுத்து நீங்க என்ன செய்யணும்? பாவங்களை அறிக்கை செய்த பிறகு நீங்கள் ஞான ஸ்நானம் பெற வேண்டும். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஐயோ, நான் ஞான ஸ்நானம் பெற்று எனக்கு பரிசுத்தாவி கிடைக்கலையே. நீங்க பரிசுத்தாவியை கேட்டீங்களா?
வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. நீங்க பரிசுத்தாவி உங்களுக்கு கிடைக்கும் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு பரிசுத்தாவியை தந்துள்ளுவார். ஹல்லேலூயா. ரொம்ப வாஞ்சியோடு இருக்கிறீங்களா? சனிக்கிழமை மாலை பரிசுத்தாவி கூட்டத்துக்கு வாருங்க. வெளியூர்ல இருக்கிறவங்க நாங்க இந்த பரிசுத்தாவி கூட்டத்தில் கலந்துக்கிடணும்னு சொல்லி அவங்க செல்ல ஆன் பண்றாங்க. ஒரு ஆளுக்கு 2 ஆளு போட்டி போடுறாங்க. இன்னொரு ஆள் அடிக்குது, கட் ஆகுது, இன்னொரு ஆள் வருது. அதுக்கு வேற சிஸ்டம் ரெடி பண்ணிடுவோம். அவங்களுக்கு பரிசுத்தாவி கூட்டத்தில் கலந்துக்கிடணுமா? சரீர விவகாரமா கலந்துக்கிடக்க முடியவில்லை, வாய்ப்பு இல்லை. அவங்க வெளியூர்ல இருக்கிறாங்க, செல்லுல கலந்துக்கிடுறாங்க. அவங்களும் கர்த்தரை துதிக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்களே. படிக்காதவங்களா? படிச்சவங்க? பதவியில் உள்ளவங்களா? பதவியில் இருக்கிறவங்க, ஆண்டவரை அறிந்தவர்கள், ஆண்டவருடைய அன்பை ருசித்தவர்கள், தேவாவியை பெற்றவர்கள். நீங்களும் பரிசுத்தாவியை பெறலாம். ஞானஸ்நானம் பெற்றீங்களா? பாவ அறிக்கை பண்ணி ஞானஸ்நானம் பெற்றுட்டீங்களா? ஞானஸ்நானம் பெற விரும்புறீங்களா? நாங்க பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து விட்டுட்டோம், இனி ஞானஸ்நானம் பெற விரும்புகிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல மாப்பிள்ளை வரணும் அப்பா, ஞானஸ்நானம் பெறுங்க. நல்ல இடத்துல நல்ல வாழ்க்கை அமையும், ஒன்னும் கெட்டு போகாது. ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டா பிறகு நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு வேற முறைப்படியில போக முடியாது இல்ல, பொட்டு பூயெல்லாம் வைக்க முடியாது, திருநீர் போட முடியாது இல்ல, சூடஞ்சாம்பிராணி குளத்த முடியாது இல்ல. சூடஞ்சாம்பிராணி குளத்துறது உடம்புக்கே நல்லதில்லை. நான் ஒரு நாள் ஒரு பொரியா என்னதோ ஒரு கடையில இருந்து வாங்கிட்டு சொல்லி வந்தது. சூடத்துக்கு நாத்தம் அடிச்சு அதை தின்னல, சூடா நாத்தம் அடிக்குதுங்க. சூடத்துக்கு அது நாத்தம் நல்லதில்லை. சாம்பிராணி நாத்தம் சளிக்கு நல்லதில்லை, அது மூச்சு திணறல கொண்டு விட்டுறோம். மூச்சு திணறல் வேண்டாம், நல்லா இருக்கலாம். பாவ அறிக்கை பண்ணிட்டீங்களா? ஞான ஸ்நானம் பெறுங்கள், உங்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்றதுதான் ஞான ஸ்நானம். பாவ அறிக்கையெல்லாம் பண்ணிட்டேன், நான் ஆண்டவருக்கு பிள்ளையா வாழ ஒப்பு கொடுத்துட்டு பிறகு என்ன உங்களுக்கு என்ன யோசனை? யோசனை பண்றது என்ன? தாமதிக்கிறது என்ன? மாமாட்ட கேட்டுருவோமா? பாட்டியில ஒரு வார்த்தை கேட்டான். பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அத்தையோடும் ஆத்தாவோடும் மாமனாரோடும் கலந்து ஆலோசிக்கல, நான் என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன். ஹல்லேலூயா. நீங்க அப்படிதான் செய்யணும். ஆமா, கல்யாணம் பண்றதுக்கு அங்க ஒரு மாப்பிள்ளை எங்க அம்மா பார்த்து வச்சிருக்கிறாங்க, அந்த மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணுவோம். மாப்பிள்ளைகிட்ட எல்லாம் கேட்கணும், மகள்கிட்டையும் கேட்கணும். கமலா அம்மா மகள்கிட்ட போய் கேட்டாங்க. கமலா அம்மா அவங்க மகா சொன்னாங்களே, ஞானஸ்நானம் எடுக்கணுமா? நீ எடுத்தியா? அவன் நான் போய் எடுத்துட்டேன். அல்லேலூயா. ஞானஸ்நானம் என்பது தேவன் நமக்கு வைத்திருக்கிற நீதி. இட் இஸ் தி ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட். தேவனுடைய நீதி. பாவரிக்கை பண்ணியாச்சா? ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு இனி என்ன செய்யணுமா? இனி ஆண்டவருக்காக வாழணும். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்றாச்சு இல்ல, இனி ஆண்டவருக்காக வாழணும். தேவ சபையோடு ஐக்கியப்பட்டு ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு இனி வேற என்ன செய்யணுமா? இனி வேற என்ன செய்யணும்னு சொல்லி தர கவனிங்க. 38ஆம் சங்கீதம் 17-18 வசனங்களை படிச்சு பார்ப்போம். 38ஆம் சங்கீதம் 17-18 வசனங்களை படிக்கிற வேளையில அங்கே ஒரு விஷயம் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன பாருங்க. 38ஆம் சங்கீதம் 17-18 வசனங்களை எடுத்துக்கொள்வோம், படிச்சு பார்ப்போம். என்ன? என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன். என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள். ஐயோ, முகாந்திரம் இல்லாமல் என்னை பாய்க்கிறவர்கள் பெருகியிருக்கிறார்கள். இது யார் சொல்றார்? தாவீது சொல்றார். அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டேன், சத்துருக்கள் பெருகியிருக்கிறார்கள். ஐயோ, பகைக்கிறவர்கள் பெருகியிருக்கிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறார்கள். சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்களா? இப்ப நான் என்ன பண்றேன்? அக்கிரமத்தை அறிக்கையிடுகிறேன். ஆண்டவரே, யார் யாரோ நல்லா இருக்கிறாங்க, நாங்க இந்த ஊர்ல எப்படி இருந்தோம்? அந்த பயிர்கள் எல்லாம் தர டிக்கெட்டா கிடந்த பசங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டவனுங்க. நானே எத்தனை நாள் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தேன். இப்ப அவன் எல்லாம் உடம்பு வச்சு தடி வச்சு அவன் எல்லாம் தின்றான். கறியும் மீனும் தின்றான், பிரியாணி தின்றான், விருந்து தின்றானுங்க. நானே இழைச்சி போய் கிடக்குறேன். தாவீது சொல்றாரு, நான் என் அக்கிரமத்தை அறிக்கையிடுகிறேன். யார் எக்கேடு கட்டு போனா போயிட்டு போறான்? உன்னுடைய அக்கிரமத்தை அறிக்கையிட வேண்டும்.
சத்துருக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், செலுத்திருக்கிறார்கள், தலைத்திருக்கிறார்கள், அவங்க மேலே போயிட்டாங்க, நம்ம கீழே போயிட்டோம், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம இப்பொழுது அக்கிரமத்தை அறிக்கை செய்தா போதும். நீயும் வாழ்ந்திருக்கலாம், நீயும் செலுத்திருக்கலாம், நீயும் சுகித்திருக்கலாம். அல்லேலூயா. அடுத்து ஒரு விஷயம், இவ்வளவு நேரமும் பாவமும் அக்கிரமும் என்னெல்லாமோ நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் இல்லையா? அதே நேரத்தில் இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, பார்த்துக்க. அதையும் கொஞ்சம் சொல்லி தந்த. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அந்த மீறுதல் பண்ணினவர்கள், லேவியராகமம் 16:21, ஒரு வெள்ளாட்டை கொண்டு வருவாங்களாம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஒரு வெள்ளாட்டு கடாவை கொண்டு வந்து ஆரோன் அதன் தலையின் மேல் 2 கைகளை வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவருடைய எல்லா பாவங்களினால் உண்டான அவருடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிடுகிறார். ஆரோன் ஒரு வெள்ளாட்டு குட்டிய கொண்டு வர்றாங்க, வெள்ளாட்டு கடாவை கொண்டு வந்து அந்த ஆட்டுக்கடாவின் மேல் ஆரோன் தன்னுடைய கைகளை வைக்கிறார். அந்த ஜனங்களுடைய பாவங்களினாலும் அவருடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிடுகிறார். அது என்ன? மீறுதல்களை அறிக்கையிடணும். He will put his hands on the head of the goat and confess the sins and crimes of the Israelites. மீறுதல்கள், பாவத்தை அறிக்கை பண்றோம், அக்கிரமத்தை அறிக்கை பண்றோம். மீறுதல்னா என்னது? மீறி போனது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, ஆசரிக்கல. தீபாவளின்னு நம்ம ஆசரிக்காம விட்டுட்டோம், விருந்து வீட்டுக்கு போயிட்டோம். களவு செய்யாதிருப்பாயாக, களவு செஞ்சிட்டோம். பிறகு தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, தகப்பனை அடிச்சிட்டோம், தாயை உதைச்சிட்டோம். அதுக்கு பேர் தான் கிரைம். போலீஸ் ஸ்டேஷன்ல கிரைம் பிரான்ச்னு ஒன்று இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? குற்றப்பிரிவுன்னு ஒன்று இருக்கு. கிரைம் இன்ஸ்பெக்டர்னு தனியா ஒரு செக்ஷன் இருக்கு. யாராவது அடிச்சா, மண்டையை உடைச்சா, ரத்தம் வந்தா கிரைம் இன்ஸ்பெக்டர் தான் அதை பார்ப்பார். அப்படி பெரிய போலீஸ் ஸ்டேஷன்ல தனியாக ஒரு லாகா இருக்கு, கிரைம் இன்ஸ்பெக்டர். அப்ப கிரைம்ஸ், மீறுதல்கள் உண்டல்லவா? புருஷனை மதிக்காதது, மனைவி அடிச்சது, ஆமா, அதெல்லாம் மீறுதல்கள், மீறி போனது. உனக்கு தெரியும் இப்படி செய்யக்கூடாது, தெரிஞ்சு மீறி செய்ததுக்கு பேர் தான் மீறுதல்கள். அந்த மீறுதல்களை என்ன செய்கிறாரோ ஆரோன் அறிக்கை பண்றாராம். அந்த ஆட்டுக்கடாவுக்கு தலையில 2 கையையும் வச்சு அந்த ஜனத்தினுடைய பாவங்களையும் மீறுதல்களையும் அறிக்கையிடுகிறார். இவன் என்னென்னலாம் செய்தான் ஆஸ்டர் சொல்லி காட்டுறார். ஆரோன் வந்து ஆட்டுக்கடாவுக்கு மேலே தலையில கைய வச்சு அவர் சொல்லி காட்டுறாரு. என்னத்தை சொல்லி காட்டுறாரு? அந்த ஜனத்தினுடைய பாவங்களையும் மீறுதல்கள். இவன் இப்படி மீறினா, இவன் போன வாரம் கர்த்தரை ஆராதிக்க வரல, இவன் திருடுனான், இவன் கொலை செய்தான், இவன் குழந்தைய கொன்னான், அப்படி இன்னும் வெளிப்படையா சொல்றாரு ஆரோன். பழைய ஏற்பாட்டிலே மீறுதல்னா புரியுதா? எவருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். 32ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் இருக்கா இல்லையா? மீறுதல்களை அறிக்கையிடுகிறார்கள். தம்பி கவனிக்கிறீங்களா? முக்கியமான விஷயம். இவ்வளவு நேரமும் பாவமும் அக்கிரமும் எல்லாம் அறிக்கை செய்யுங்க, விட்டுருங்க, சொல்லியாச்சு. மீறுதல்கள், நீங்க மீறி பேசினது, மிஞ்சி பேசுனீங்க, உனக்கு தெரியும் இப்படி செய்யக்கூடாது. நீங்க பிந்தி ஆராதனைக்கு வரக்கூடாதுன்னு தெரியல, முந்தி தானே வரணும். மீறுதல்கள், தாய் தகப்பனை ஏமாத்தினது, வஞ்சித்தது, எல்லைகளை மாத்தினது. நாங்கெல்லாம் எல்லைகளை மாத்தல, நீ எல்லைகளை மாத்தலையா? டிஸ்ட்ரிக்ட் சர்வேரை கொண்டு வரட்டா, அளந்து பார்ப்போமா? எல்லைகள் யார் மாத்தி இருக்கிறான்னு பார்த்துருவோமா? பார்த்தா பிறகு நீ என்ன செய்வியா? உனக்கு தெரியும், மனசாட்சிப்படி உனக்கு தெரியும் மீறுதல் செய்திருக்கிறார், உனக்கு தெரியும். நீ லஞ்சம் வாங்கினது ஒரு மீறுதல், லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு தெரியும், லஞ்சம் வாங்கினியா, அது மீறுதல். மீறுதல்களை அறிக்கை செய்ய வேண்டும். நாங்க இப்படி தப்பு பண்ணிட்டோம், அத நீ அறிக்கை செய்யணும். அப்படிதான் பைபிள்ல இருக்கு. பாத்தியா? அப்படி அதை புரிஞ்சுக்கிடணும், அதை தெரிஞ்சுக்கிடணும். மாமா அதுதான் இப்ப பைபிள்ல சொல்லி இருக்குது, அதைத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்து 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இன்னொரு அறிக்கை செய்யணுமா? பாவ அறிக்கை, அக்கிரமத்தை அறிக்கை பண்ணணும், மீறுதலை அறிக்கை பண்ணணும். 1 தீமோத்தேயு 6:12 விசுவாச அறிக்கை.
I have to fight to keep our faith. You have to fight to keep your faith. நீ விசுவாசத்துக்காக என்ன செய்யணும்? போராடணும். அநேக சாட்சிகளுக்கு முன்பு நல்ல அறிக்கை பண்ணி இருக்கிறார். You confess your faith in Jesus. விசுவாச அறிக்கை. ஹalleluya. பாவ அறிக்கை பண்ணீங்களா? அக்கிரமங்களை அறிக்கை பண்ணீங்களா? மீறுதல்களை அறிக்கை பண்ணீங்களா? அடுத்து இப்ப என்ன அறிக்கை பண்ணணும்? விசுவாசம். ஹalleluya. விசுவாசம் காத்திட தம் ஜீவனை விசுவாச வீரர்கள் இழந்தனரே. ஹalleluya. விசுவாச அறிக்கை. What do you mean by that? Faith confession. நீ இயேசுநாதரை நீ வணங்குறியா? நீ அல்லேலூயா கூட்டமா? அல்லேலூயா ஓசன்னா ஆமென் கூட்டம். ஹalleluya. நீங்க இயேசுநாதரை வணங்குறீங்களா? உனக்கு பேர் என்னப்பா? உனக்கு பேரு சுக்ரீவன். சுக்ரீவா, நீ இயேசுநாதரை வணங்குறியோ? ஆமா. இயேசுநாதரா? நீங்க சொல்றது தெரியலையே. எனக்கு பேரை கேட்டீங்களே சார். சுக்ரீவன். ஓ சுக்ரீவன், கதிரவன், வெண்கலம், தாமிரம், அலுமினியம், பித்தளை, இது என்னெல்லாம் பேரை வச்சுக்கிடுங்க. என்ன பேரோ வச்சுக்கிட்டு போங்க. ஃபெய்த் கன்வர்ஷன். விசுவாச அறிக்கை. ஹalleluya. விசுவாச அறிக்கை இருக்கா? நீங்க எல்லாம் கடைசி வரை போய் சேர்ந்துருவீங்களா? போய் சேர்ந்துருவோம். ஹalleluya. பேசுறாரு. உங்களுக்கு என்ன செஞ்சாரு? எங்களுக்காக ஜீவனை கொடுத்தார். நீங்க அவருக்காக வாழ்வீங்களா சாவீங்களா? நாங்கள் இயேசுக்காக வாழவும் செய்வோம், சாகவும் செய்வோம். ஹalleluya. மறந்துட்டீங்களா? பேசுனாருன்னா எங்களுக்கு தெரியுது இல்ல. நீங்க சொல்றதே புதுசா இருக்குது. என்ன சொல்றீங்கன்னு விளங்கல. நீங்க நல்லா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துன்னு ஒரு தெய்வம் இருக்காருல்ல, நீங்க அவர் தான் உனக்கு தெய்வமா? எஸ் சார், அவர் தான் எனக்கு தெய்வம். உனக்கு மார்க்கை குறைச்சி விடுவோம் தெரியல. அசைன்மெண்ட்ல மார்க்கெல்லாம் போட மாட்டார் சார். நீ கிறிஸ்தவன்னு சொல்லிடாத, கிறிஸ்தவன்னு சொல்லிடாத. மார்க் கிடைக்காது, ப்ரொமோஷன் கிடைக்காது, டிரான்ஸ்பர் கிடைக்காது, ஸ்காலர்ஷிப் கிடைக்காது, ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. இந்து என்று சொல்லடா, தலையில இருந்து நில்லுடா. மண்டக்காட்டு கலவர நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாலத்தில் ரோட்டில் ஓரத்தில் எல்லாம் எழுதி போட்டிருந்தாங்க பிஜேபிக்காரன். இந்து என்று சொல்லடா, தலையில இருந்து நில்லுடா. நீ என்ன செய்ய போற? நீ என்ன செய்ய போற? உனக்கு அறிக்கை என்னது? ஆர் யூ ட்ரூ கிறிஸ்டியன்? நீ ஒரு மெய் கிறிஸ்தவனா? ஆம். ஹalleluya. என்னோட பேர் கேட்கறாங்க. உங்க பேர் என்ன சார்? எனக்கு பேர் சொன்ன உடனே உலகத்தில் உள்ளவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிருக்கு. ஐ ஆம் ஏ கிறிஸ்டியன், ஐ பிலாங் டு ஜீசஸ். ஹalleluya. நான் இயேசுவுக்கு சொந்தம். விசுவாச அறிக்கை எப்படி இருக்கு? ஹalleluya. விசுவாச அறிக்கை உண்டா? நீங்க சொல்றீங்களா? உங்கள்ட்ட யாரா கேட்டா என்ன சொல்றீங்க? மத்தேயு 10:32 ஆண்டவர் சொல்றாரு, என்னை குறித்து என்னுடைய வார்த்தைகளை குறித்து மறுதலிக்கிறவனே, அறிக்கை செய்ய தவறுனவன பிதாவுக்கு முன்பாக நான் அறிக்கை செய்ய மாட்டேன்னு சொல்றாரு. Whoever confesses me before men, him I will also confess before my Father who is in heaven. கேட்டீங்களா? பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக குமாரனாய கிறிஸ்து நம்ம அறிக்கை பண்ணணும்னா, நான் கிறிஸ்துவனுடையவன் என்று பூமியில நீங்க வாழ்றவள அறிக்கை செய்யணும். அப்படி சொல்லல, நீங்க இந்து என்று சொல்லிட்டே வாழ்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க. சகாயம் பெறுவதற்கு நீங்கள் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேருங்கள். ஏற்ற சமயத்திலே சகாயம் கிடைக்கும், சலுகைகள் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். தேவகுமாரன் இயேசுவை குறித்து அறிக்கை செய்ய வெட்கப்படுகிறவன் எவனோ அவனை குறித்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக குமாரனாகிய கிறிஸ்துவும் அறிக்கை செய்ய மாட்டேன் என்கிறார். அதனால நம்ம இப்ப என்ன செய்யலாம்? எபிரேயர் 4:14 நம்ம விசுவாச அறிக்கையில உறுதியாய் நிலைத்திருப்போம். Let us continue to confess our faith in him. நம்ம தொடருவோம். ஆண்டவர் இயேசுவில் நாம் விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்பதை தொடர்ந்து கடைபிடிப்போம். ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya. தேவனுக்கு மகிமை. ஹalleluya. கடைசியாக 2 யோவான் 7ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. வஞ்சிக்கிற அநேகர் வந்து என்ன செய்வாங்களா? இயேசுவையே மறுதலிச்சிருவாங்களா? 2 யோவான் 7ஆம் வசனத்திலே மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை எவன் அறிக்கை பண்ணலையோ அவன் தான் வஞ்சகன், அவன் தான் அந்தி கிறிஸ்து. ஒருவரால் வஞ்சிக்கப்படாதீர்கள். நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ள வேண்டாம். இயேசுதான் ரட்சகர். நம்ம யாரும் வஞ்சிக்கிற இடம் கொடுக்க கூடாது.
வேற யாரை சொன்னாலும் நாங்க ஏத்துக்கிட மாட்டோம். இயேசு கிறிஸ்துவை சொல்றியா? ஏத்துக்கிறோம். இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் வரப்போகிற ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எவனும் வஞ்சகனாய் இருக்கிறான். அவன்தான் அந்தி கிறிஸ்து, பொய்யன். இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒத்துக்கிறாங்களா? அறிக்கை செய்கிறாங்களா? அவராலே ரட்சிப்பு, அவர்தான் மீண்டும் வரப்போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.